मीठे बच्चे सवेरे सवेरे उठ बाप से मीठी रूरिगान करो. बाप ने जो शिक्षाएं दी है उन्हें உகார்த்தே ரகோ. இனிமையான குழந்தைகளே, அதிகாலையில் எழுந்து தந்தையோடு இனிமையாக உரையாடல் செய்யுங்கள். இனிமையான குழந்தைகளே, அதிகாலையில் எழுந்து தந்தையோடு இனிமையாக உரையாடல் செய்யுங்கள். தந்தை தந்திருக்கும் அறிவுரைகளை அசையிட்டு கொண்டே இருங்கள். தந்தை தந்திருக்கும் அறிவுரைகளை அசையிட்டு கொண்டே இருங்கள். பாபாட்ட பேசுங்க, அசை போடுங்க. सारा दिन खुशी खुशी में बीते, उसके लिए कौन सी युक्ति रचनी चाहिए? கேள்வி, முழு நாளும் குஷி குஷியாக கழிய வேண்டும். முழு நாளும் குஷி குஷியாக நகர வேண்டும். இதற்கு என்ன யுக்தியை படைக்க வேண்டும்? இதற்கு என்ன யுக்தியை படைக்க வேண்டும்? முழு நாளும் குஷி குஷியாக நகர வேண்டும். இதற்கு என்ன யுக்தியை படைக்க வேண்டும்? பாபா பாபா நினைவில் இருக்கணும், குஷி குஷியா இருக்கலாம். பாபா கூடவே இருக்கணும். பாபா கூடவே இருக்கிறோம் அப்படின்னா குஷி குஷியா இருக்கலாம். சங்கமயுகம், கல்யாணகாரி யுகம், எது நடந்தாலும் நன்மைக்கேன்னு புரிஞ்சிட்டோம்னா குஷி குஷியா இருக்கலாம். அப்புறம் அடுத்தவங்க பாயிண்ட் நமக்கு உதவாது. உண்மையை சொல்ல போனா பாபா சொல்ற பாயிண்ட் கூட நமக்கு உதவாது. பாபா சொன்ன பாயிண்ட்டை நம்ம உள்ளம் ஜீரணம் பண்ணி நாமளா அதை நினைவுபடுத்தி கொண்டு வந்தாதான் அது என்னவாகும், உதவும் இல்லையா? நாம குஷி குஷியா இருக்கணும்னா அதுக்கான பாயிண்ட்டை யார் சொல்லணும்? அவர் சொல்றத சொல்லிட்டாரு, திருப்பி நாம ஒரு முறை ரிவைஸ் பண்ணிக்கணும் இல்லையா? நமக்குன்னு ஒரு பாயிண்ட் ஸ்பெஷலா இருக்கணும். அந்த பாயிண்ட்டை பாபாவே சொல்லுவார், உங்களுக்கு பிடிச்ச சில நல்ல பாடல்களை வச்சுக்கோங்க. அதை கேட்டதுமே உங்களுக்கு மைண்டு செட் ஆகிடணும். தன்னை ரியலைசேஷன் பண்ணும்போது தான் அதற்கான குஷி கிடைக்கும். நான் யாரு, தன்னுடைய மே கோன் மேரா கோன், அந்த வார்த்தையை ஜானகிராஜ் சொல்லும் போதே அந்த போதையை நீங்கள் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அதுதான் அது போல ஃபீல் பண்ணணும். நான் யார், என்னுடையவர் யார், அது ரியலைஸ் பண்ணணும். பாபா சார் ரோஜ் அமிர்த வேலை உட்டுக்கர் ज्ञान बातों में रमन करो. தினசரி அமிர்த வேளை எழுந்து ஞானத்தின் விஷயத்தில் ரமணம் செய்யுங்கள். ஆனந்தமாக லயிச்சிருங்கன்றார். ரமணம் அப்படின்னா ஆனந்தமாக லயிச்சிருக்கிறது. தினசரி அமிர்த வேளை எழுந்து ஞானத்தின் விஷயங்களில் லயித்து இருங்கள். ஆனந்தமாக லயித்து இருங்கள். ஆஹா வா, நல்ல சாப்பாட்டு பிரியர்கள் சாப்பிடும்போது பார்த்துருக்கீங்களா? அவங்க ஒரு சிப்பு ஒரு காபி சாப்பிட்டா கூட அவங்க முகத்தில் அந்த சந்தோஷம் தெரியும். அச்சா என்ன அற்புதம். பாபா ஏன் அந்த ரசனை நமக்கு வாணி கேட்கும்போது, வாணி சிந்தனை பண்ணும்போது வரக்கூடாது? வரணும் இல்லை? ஒரு 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 சரீரத்துக்கு தேவையான ஒன்று, ஒரு நல்ல ட்ரெஸ் கிடச்சிச்சுன்னா முகம் எப்படி இருக்குது? அவங்களுக்கு தேவையான ஒரு நல்ல நகை கிடச்சிச்சுன்னா அவங்க முகம் எப்படி இருக்குது? மனசு எப்படி இருக்குது? பாபா எவ்வளவு அற்புதமான ஞானம் சொல்றாரு. லயித்து விடுங்கள். எப்போ லயிக்கணும்? சிந்தனை செய்து. எப்ப ஞானத்தை சிந்தனை செய்து? அதிகாலை. அதுவும் சொல்றார், தினசரி அமிர்த வேளை எழுந்து ஞானத்தின் விஷயங்களில் லயித்து விடுங்கள். தனக்கு தானே உரையாடல் செய்யுங்கள். ரொம்ப முக்கியம். பாபா சொல்றதை கேட்குறோம், நிறைய பேர் சொல்றதை கேட்குறோம். யார் சொல்றதை தான் யார் கேட்பாங்க? நாம சொல்றதை தான் நாம கேட்போம். अपने आप से बातें करो. தனக்கு தானே உரையாடல் செய்யுங்கள். தனக்குள் தானே உரையாடல் செய்யுங்கள். தன்னிடம் தானே உரையாடல் செய்யுங்கள். நீ ஏன் இப்படி பண்ண? நீ இப்படி பண்ணியிருக்கலாமே, நீ செய், இப்படி பண்ணு, இப்படி சிந்தனை பண்ணு, இப்படி பேசு, இதுக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, இதுக்கு ஏன்
பாபா சொல்ற உங்களுக்கு நீங்களே கேள்வி கேளுங்க, உங்களுக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. டிராமாக்கே ஆதி மத்திய அந்துகா ஸ்மரன் கரோ, நாடகத்தின் ஆதி மத்திய அந்திமத்தை சிந்தனை செய்யுங்கள். நாடகத்தின் ஆதி மத்திய அந்திமத்தை சிந்தனை செய்யுங்கள். இதனால தான் இது நடந்திருக்குது, இது நடந்தால் இனி இப்படித்தான் நடக்கணும், இப்படி நடக்கணும்னா இப்படிலாம் நடந்தால் தான் உண்டு. அப்போது இது எல்லாத்தையுமே சிந்தனை பண்ணுங்க. டிராமாவினுடைய ஆதி மத்திய அந்திமத்தை சிந்தனை செய்யுங்கள். பொதுவாகவே சினிமாவிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி வில்லன்ட்ட ஹீரோ வாங்கிப்பார் ஃபஸ்ட்டு. எதுக்கு? அப்பந்தான் ஹீரோ திருப்பி அடித்தா அதில் ஒரு நியாயம் இருக்கும். சும்மா ஹீரோ அடித்தாருன்னா அவர் ஒரு கருணை இல்லாதவனாக ஆகிடுவார், இரக்கம் இல்லாதவனாக ஆகிடுவார். முதல்ல என்ன பண்ணிக்கணும்? ஹீரோ எதுக்காக 3 அடி வாங்கிக்கணும்? 3 அடி எதுக்காக வாங்கிக்கணும்? அவர் வீரத்தை பராக்கிரமத்தை ஒரு வில்ல ரொம்ப மோசமாக ஒரு சினிமாவில் ஆரம்ப சீனில் காமிப்பாங்க. எதுக்காக? எல்லாரும் சொல்லுவாங்க ஒருத்தன் வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வசனத்துக்காகவே எந்த சீனை வச்சுருப்பாங்க? இதையெல்லாம் தட்டி கேட்க ஒருத்தன் வருவான். ஏன் அந்த சீன் வருதுன்னா அதுக்கப்புறம் யார் என்ட்ரி கொடுத்தா நல்லாயிருக்கும்? சும்மா ஹீரோ அவனுக்கு எந்த மரியாதையும் கிடையாது, மகா கொடுமைகள் நடக்கணும். இது சினிமாவிலலாம் இல்லை, யஜ்ஞத்திலேயே நடக்குது, நடந்துச்சு. என்ன பாவா இப்படி சண்டை களமாக இருக்குது கிச்சனில்? எங்க பாண்டவ பவனில் மவுண்ட் அபுல யார் இருக்கும்போது? பிரம்மா பாபா இருக்கும்போது. பிரம்மா பாபா சொல்றார் ஒரு யோகி வருவார், ஒரு யோகி வரும். இதெல்லாம் என்னவாயிடும்? ஏன் இதை பிரம்மா பாபா சரி பண்ணக்கூடாதா? அதுதான் ஹீரோங்கிறது. அவங்கவங்க கதாபாத்திரத்தை அவங்கவுங்கள்ட்ட விட்டுறது, எல்லாத்தையும் நானே தலையில் தூக்கி போட்டேன். கிச்சனை பார்க்கறதுக்குன்னு ஒரு யோகி வருவார், அவர் பார்த்துப்பார். இந்த வார்த்தையை மன்மோகினி தீதி சூரஜ்பாய்கிட்ட சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை மன்மோகினி தீதி, ஏன்னா சூரஜ்பாய் வந்ததும் சூழ்நிலை தலைகளாக மாறுது. அப்போது இந்த பார்ட்டை ஏன் தாதிகள்லாம் எடுத்துக்கல? தாதிகளுக்கு வேறு சேவா இருக்குது, பிரம்மா பாபாவுக்கு வேறு சேவா இருக்குது, மம்மாவுக்கு வேறு சேவா இருக்குது. அவங்கவங்க விஷயத்தில் அவங்கவங்க கவனம் கொடுக்குறாங்க. இதுக்குன்னு ஒரு ஆத்மா வரும், இதெல்லாம் என்ன பண்ணும்? சரி செய்யும். பாபா சொல்ற இது எவ்வளோ ஒரு உயர்ந்த ஞானம், அதிசயமான ஞானம். அப்போ இதுதான் புரிஞ்சுக்கிறது, ஞானத்தை புரிஞ்சுக்கிறது. சில சம்பவங்கள் நடக்குதா, இதெல்லாம் நடந்தாதான் ஒரு ஹீரோயிசம் என்னவாகும்? வெளிப்படும். அது உங்களுடைய ஹீரோயிசமாகவும் இருக்கலாம். இன்னொரு ஹீரோ இன்னொருத்தன் வரணுமா, இல்லை நாமளே போதுமா இந்த ட்ராமாவுக்கு? பாபா ஹீரோ ஏற்கனவே வந்தாச்சு. மற்றபடி நமக்குன்னு ஒரு களம் இருக்கு இல்லையா? அந்த களத்தில் ஹீரோ யாராக தான் இருக்க போகிறாங்க? பாபா ஒருத்தன் வருவான்னு செத்தே போயிடுவான். அவன் எவனுமே வரப்போகிறது இல்லை. அந்த ஒருத்தன் யாரு தான்? அந்த ஒருத்தன் யாரு? நாம தான். இந்த காத்துட்டு இருக்கிறவங்கெல்லாம் இளவு காத்த கிளிம்பாங்க. அதுங்களுக்கு ஒரு நாள் வாழ்வே வராது, வேதனையிலேயே செத்து போயிடுவாங்க. யார் செத்து போயிடுவாங்க? இந்த ஒருத்தன் வருவான்னு காத்துட்டு இருப்பான் பார்த்தீங்களா, அவன்லாம் வேதனையிலேயே சாவத்தம் போகிறான். பாபா சொல்ற அந்த ஒருத்தன் நான் தான், அந்த சூரஜ்பாய் நான் தான், அந்த பிரம்மா பாபா நான் தான், அந்த ஹீரோ நான் தான். 5 பாயிண்ட் பாபா சொல்லியிருக்கிறார். 5 பாயிண்ட் ஞாபகம் இருக்கா? தரகட்டி வாணி பார்த்தோமா? பாபா சொல்கிறார் 40வது வருஷம் முடிஞ்சு போச்சு, அவ்வியக்த பார்ட்டு அப்படின்னு 4க்கு 4 பாயிண்ட் சொன்னார், 0வுக்கு 1 பாயிண்ட் சொன்னார். சுப சுப விருத்தி, சுப சுப சிந்தக், சுப சிந்தன், சுப விருத்தி, சுப வாயுமண்டல், 0 ஹீரோ. 5 பாயிண்ட் பாபா இந்த லாஸ்ட்டு கேட்டோமா? இப்போ ஜனவரி 18 பாபா எல்லா வாணியும் சொல்லிட்டு கடைசியில் 5 பாயிண்ட் சொன்னேன், 5 மறந்துடாதீங்க அப்படின்னார்.
5 பாயிண்ட் சொன்னேன், 5 மறந்துடாதீங்க. 5 பாயிண்ட் எதுக்காக? 40 வருஷம் முடிஞ்சிச்சு. 4ங்கிறது நம்பருக்கு ஒரு 4 பாயிண்ட்டு, 0ங்கிறதுக்கு ஒரு பாயிண்ட்டு. அதை விட ஒரு சூப்பர் பாயிண்ட்டு சொன்னார். நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? பாபா நிறைய ஞானம் சொல்கிறார். பாபா கொஞ்சம் குறைச்சி ஞானம் சொன்னால் கொஞ்சம் புத்தியில் என்னவா இருக்கும்? தங்கியிருக்கும். இந்த வருஷத்துக்குன்னு ஒரு ஸ்லோகன் கொடுத்தார். அது நேற்று ஞாபகத்துக்கு வந்துச்சா? இன்னைக்கு நாளைக்கு வருதா? வரணும். பாபா ஜனவரி 18க்கு இந்த ஸ்லோகன் கொடுக்கல, இந்த வருஷத்துக்கு. நீங்கள் மட்டும் இந்த வருஷம் ஃபுல்லாக நோ ப்ராப்ளம்னு இருந்து காமிச்சிட்டிங்கன்னா அப்புறம் கல்பம் ஃபுல்லாக நோ ப்ராப்ளம் தான். ஆனால் மிஸ் பண்ணோம் தான். பாபா சொல்ற எவ்வளோ அழகான வாணி, எவ்வளோ அழகான ஞானம். இதுக்கெல்லாம் அப்புறமும் நமக்கு ஒரு கவலையும் டென்ஷனும் வருதுன்னா அதையும் ட்ராமான்னு தான் சொல்லணும். அதையும் என்ன தான் சொல்லணும்? பாபா சொல்கிறார், சாரே ட்ராமாக்கே, முழு ட்ராமாவின் ஆதிமத்தை அந்திமத்தை நினைவு செய்யுங்கள். இந்த சீனுக்கு இதுதான், இந்த சீனுக்கு இதுதான். இப்படிலாம் ஒரு சீன் நடந்தால் தான் இந்த சீன் வரும். கீசகன் ஒருத்தர் திட்டிக்கிட்டே இருப்பார் கிருஷ்ணரை. கிருஷ்ணர் பொறுத்துக்கிட்டே இருப்பார். எல்லாரும் கேட்பாங்க, என்ன இப்படி பொறுத்துக்கிட்டே இருக்கிறவன், என்னமாவது பண்ணு, உன்னை ரொம்ப படுக்கவலமாக திட்டிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. இல்லை, அவன் பிறக்கும்போதே அவனுக்கு ஒரு சாபம். இவன் என் கையால் தான் என்ன பண்ணணும்? சாகணும்னு. உடனே அவங்க அம்மா என் காலில் விழுந்தா, எப்படியாவது என் பிள்ளையை மன்னிச்சிரு, நீ ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு. அப்போ நான் ஒரு 10 முறை அவன் திட்டுனா நான் தப்பு பண்ணால் பொறுத்துப்பேன்னு கெஞ்சி கேட்ட கடைசியில் 100 முறை அவன் தப்பு செய்கிற வரைக்கும் நான் பொறுத்துக்கணும்னு அவங்க அம்மா என்கிட்ட என்ன பண்ணிட்டாங்க? வரம் வாங்கிட்டாங்க. நான் எப்போந்தான் கீசகனை கொல்ல முடியும்? 100. அது வரைக்கும் நான் என்ன பண்ணிப்பேன்? பொறுத்துப்பேன். பாபாட்ட நாம கேட்டால் என்ன சொல்லுவார்? ஒருத்தவங்களை எவ்வளோ வரைக்கும் பொறுத்துக்கலாம்? 1000 போதுமா? 1,00,000 போதுமா? கடைசி வரைக்கும் பொறுத்துக்கோம்பார். மகாராஜா ஆகணுமா? சாகிற வரைக்கும் என்ன பண்ணணும்? பாவத்தின் குடம் நிறையாமல், பாவத்தினுடைய குடம் நிறையாமல் விநாசம் நிகழாது. பாவம் இப்போ அரை குடம் 3/4 குடமாக தான் இருக்குது. எல்லாரையும் சந்தோஷமாக பாவம் பண்ண அனுமதிங்க. பண்ணுறதெல்லாம் பண்ணு, செய்கிறதெல்லாம் செய், வரட்டும் பார்த்துக்கலாம். இதுதான் சத்தியம். பாபாவே அந்த எண்ணிக்கையில் தான் அவர் நிம்மதியாக அவர் நிம்மதியாக இருக்காரா? ஃபீலிங்கோடு இருக்காரா? பரந்தாமத்தில் அவர் நிம்மதியாக இருக்கார். அங்கே அவருக்கு என்னென்ன பாவத்தின் குடம் என்ன பண்ணட்டும்? நிறையட்டும். நாம் என்ன சொல்லணும்? இல்லை, நிறையவே விடமாட்டேன்னா உலகம் மாறவே மாறாது. நிறையணுமா வேண்டாமா? தப்பு பண்ணுறவங்கள தப்பு பண்ணட்டும், நான் தப்பு பண்ண மாட்டேன், அவ்வளவுதான். நீ ஏன் தப்பு பண்ணலாம் குடம் நிறையாது. ஜவ்வா இழுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம லைஃப் ஃபுல்லாக ஜவ்வா போயிட்டு பண்ணுறவன் பண்ணட்டும்னா எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். இதுதான் ஞான சிந்தனை. ட்ராமாவின் ஆதி இப்படித்தான் இருந்துச்சு. அதனால தான் இப்போ மத்தியம் இப்படி ஆச்சு. மத்தியம் இப்படிலாம் இருந்தால் தான் அந்திமம் இப்படிலாம் ஆகும். ஸோ டோன்ட் வரி, ஸோ நோ ப்ராப்ளம். பாபா சும்மா நோ ப்ராப்ளம் சொல்லலை. இவ்வளோ வருஷமாக வாணி சொல்லிட்டு பாபா என்ன சொல்கிறாரு? நோ ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம்னா என்ன அர்த்தம்? நோ ப்ராப்ளம்னா என்ன அர்த்தம்? ஒரு பிரச்சனையும் இல்லை. நோ ப்ராப்ளம்னா என்ன அர்த்தம்? ஒரு பிரச்சனையும் இல்லை, பிரச்சனையே இல்லை. பிரச்சனைன்னா என்ன? பாபா சொல்கிறார், அப்படிப்பட்ட ஆத்மா எப்படி இருக்கும்? குஷியாக இருக்கும். பரீட்சை வரும். நாம் யாரும் இங்கே சம்பூர்ணம் இல்லை. நமக்கு 99% ஞானம் என்ன பண்ணிடுச்சு? புரிஞ்சிடுச்சு. அந்த புரியாத 1% பரீட்சை அப்பப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? நாமளும் டென்ஷன் ஆகிடுறோம். அதெல்லாம் ஒன்றும் மறக்க முடியாது. ஆனால் நாளுக்கு நாள் திருந்துருவோமான்னு பார்க்கணும்.
பாபா சொல்கிறார், பாப்புக்கோ யாது கரோ, கடைசியாக என்னை நினைவு செய்யுங்கன்றார். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாரு, தினசரி அமிர்த வேளை எழுந்திருச்சு ஞானத்தின் விஷயத்தில் லயித்து விடுங்கள், அப்புறம் தனக்குத்தானே உரையாடுங்கள், அப்புறம் முழு டிராமாவினுடைய ஆதிமத்தி அந்திமத்தை சிந்தனை செய்யுங்கள். இது ஒன்றுத்துக்கும் உதவலையா, கடைசியாக ஒரு மருந்து தாரேன், அது என்னது, இங்கே நோ ப்ராப்ளம், அதுக்கும் அப்புறம் வேலை செய்யலைன்னா பாப்புக்கோ யாது கரோ, என்னை நினைவு செய்யுங்க, எல்லா பிரச்சனையும் ஃபினிஷ்டு. இல்லை இதையும் தாண்டி நான் ஃபீல் பண்ணுவேன், கவலைப்படுவேன், நான் டென்ஷன் ஆவேன், கோவப்படுவேன்னா நோ ப்ராப்ளம் பார் பாபா. பாபா என்ன சொல்வார், நோ ப்ராப்ளம், சரி பட்டுக்கோ, நான் இவ்வளோ ஞானம் சொன்னேன், அப்புறமா எனக்கு ஒரே சோகம்தான் பாபா, ஒரே வருத்தம் தான் பாபான்னா பாபா என்ன சொல்வார், நோ ப்ராப்ளம். ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு போஸ்ட்டு ஃபிக்ஸ் ஆகிருக்கா இல்லையா, உங்கள் போஸ்ட்டுக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்க, உங்கள் சம்பளத்துக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்க, உங்கள் போஸ்ட்டுக்கு உங்கள் ஸ்திதியை மெயின்டைன் பண்ணுறீங்க. பாபாவும் என்ன சொல்லிவிடுவார், நோ ப்ராப்ளம். இப்போ பாபா கொஞ்சம் அக்கறையாக ஏதாவது செய்ய அப்படிங்கிறார். அப்புறம் பாபா என்ன சொல்கிறார், நீ என்ன செஞ்சாலும் சரி, ஒன்றுமே செய்யாட்டாலும் சரி, நோ ப்ராப்ளம். பாபா சொல்கிறார், சாரா தின் குஷிமே பீத்தேகா. இதெல்லாம் ஃபாலோ பண்ண அமிர்தத்தில் எந்திரிச்சு சிந்தனை பண்ணணும், ஞானத்தில் லயிச்சிருக்கணும், தனக்குத்தானே உரையாடணும், ட்ராமாவினுடைய ஆதிமத்தை அந்திமத்தை நினைவு செய்யணும், பாபாவை நினைவு செய்யணும், அப்புறம் முழு நாளும் குஷியில் கழியும். ஸ்டூடெண்ட் அப்படி படாய்க்கு ரிகர்சல் கர்த்தேகே, மாணவர்கள் தனது படிப்பிற்கான ஒத்திகை பார்க்கிறார்கள். படித்து பார்த்துட்டு நோட்டை கொடுத்துட்டு நான் ஒப்பிக்கிறேன் சரியாக இருக்கான்னு பாருன்னு கேட்பாங்க. அதுக்கு பேர் என்னது, ரிகர்சல். இங்கே கரெக்டாக ஒப்பிச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் எக்ஸாமில் உட்காந்து என்ன பண்ணலாம், செய்யலாம். முதல்ல நான் இப்போ எழுதி பார்ப்பாங்க, அவங்களே மனப்பாடம் பண்ணி தாளில் எழுதி பார்த்துட்டு பிறகு நான் எழுதுனது கரெக்டாக இருக்கான்னு என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. மாணவர்கள் என்ன பண்ணுவாங்களாமா, அப்பனி படாய்க்கு ரிகர்சல் கர்த்தேகே, தன்னுடைய படிப்பை ரிகர்சல் செய்கிறார்கள். குழந்தைகளாகி நீங்களும் தனக்கு ரிகர்சல் செய்து கொள்ளுங்கள். நான் பொறுமையாக இருக்கேனா, நான் தைரியமாக இருக்கிறேனா, நான் மன்னிக்கிறேனா, நான் விட்டு கொடுக்குறேனா, நான் சகிச்சுக்கிறேனா, நான் ஹாப்பியாக இருக்கிறேனா. பாபா சொல்கிறார், குழந்தைகளாகிய நீ, அவங்க எப்படி 7வது வகுப்போட நான் ஒப்பிக்கிறேன், என்கிட்ட ஒரு கேள்வி கேளு இல்லையா, 10ஆம் பக்கத்துலேருந்து 20ஆம் பக்கத்து வரைக்கும் நீ என்னன்னாலும் கேள்வி கேளு. இதுக்கு பேர் தான் என்னது, ரிகர்சல். அது மாதிரி நாமளும் சொல்லணும், ஏன் ஆத்மாவா, என் பொறுமையெல்லாம் நல்லா சோதிச்சு பாரு, என் தைரியத்தெல்லாம் நல்லா சோதிச்சு பாரு, என்னுடைய மன உறுதியை சோதிச்சு பாரு. இதெல்லாம் என்ன பண்ணணும், நாம் ரிகர்சல் செய்ய வேண்டும். பாடல், இன்று அதிகாலையில் மனிதன், இன்று அதிகாலையில் மனிதன் எப்படி இருக்கிறாங்க, இன்றைக்கி நாம் எப்படி இருந்தோம், பாடல் இவ்வளவோட நின்றுடுச்சு. இன்று அதிகாலையில் மனிதன். ஓம் சாந்தி. மீட்டை மீட்டை சிக்கலத்தை பச்சோனே கீத்து சுனா. இனிமேலும் இனிமையான குழந்தைங்க பாடல் கேட்டீங்க. தும் பகவானுக்கே பச்சே ஹோனா, நீங்கள் பகவானினுடைய குழந்தைங்க இல்லையா. தும் ஜான்தே ஹோ பகவான் ஹம்கோ ராக திகா ரகேகே, நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க, பகவான் நமக்கு பாதை காண்பித்து கொண்டிருக்கிறார். உலகத்தில் அவர்கள் கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் அதிகாலையில் கூப்பாடு போட்டுட்ருக்கிறாங்க, கூச்சலிட்டு கொண்டு இருக்கிறார்கள், வேண்டி இறைந்து கொண்டு இருக்கிறார்கள். உலகத்தில் மனிதர்கள் காலங்காத்தால் என்ன பண்ணுறாங்க, கூப்பாடு போடுறாங்க, கூச்சல் போடுறாங்க, வேண்டி இறைந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் பாபா நம்மளை நிம்மதியாக உட்கார வச்சு சந்தோஷமாக நினைக்க வைக்கிறார். அப்போது அவர்கள் அழைத்து கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் இருளில் இருக்கின்றோம், ஏனெனில் பக்தி மார்க்கமே இருள் மார்க்கம். பக்த ககுத்தேகே, பக்தன் கூறுகிறான், நான் உன்னை சந்திக்க அலைந்து கொண்டிருக்கிறேன். சில காலம் தீர்த்த யாத்திரைக்கு, சில நேரம் தான புண்ணியத்தில், சில காலம் மந்திர ஜபம் செய்வதில், இப்படி மனிதர்கள் அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். எங்க யாத்திரை போகலாம், எந்த மந்திரம் சொல்லலாம், என்ன விரதம் இருக்கலாம், எதை யாருக்கு தானம் பண்ணலாம், நம்ம பிரச்சனை தீரும், நமக்கு ஒன்றுமே வேண்டாம், என்னை போதும். பக்தர்கள் இருளில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்றுமே தெரிவதில்லை, எது முக்தி என்று, எது விடுதலை என்று, ஏனெனில் எது வழி என்று. எந்த வழியில் போனால் நமக்கு நல்லது கிடைக்கும், யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறாங்க, எங்கே போக சொன்னாலும் போகிறாங்க, எப்படி விரதம் இருக்க சொன்னாலும் இருக்க சொல்கிறாங்க. நேற்று ஒரு பிரதர் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறவர் தான், அவர் காலையில் 6 மணிக்கு வேலை வந்தார், சாயங்காலம் சொல்கிறார், நான் இன்னைக்கு விரதம், காலையிலேருந்து நான் ஒன்றுமே சாப்பிடலை, முருகனுக்காக. யாருக்காக, யாருக்காக, முருகனுக்காக. நான் காலையிலேருந்து சாப்பிடலை, 6 மணிக்கு வேலைக்கு வந்துட்டார். ஒரு 4 வாரம் தானே, முருகனுக்காக இது கூட செய்யக்கூடாதான்றார். முருகனுக்காக இது கூட செய்யக்கூடாதா?
கேட்க எப்படி இருக்குது? கேட்க எப்படி இருக்குது? 6 மணிக்கு வேலை பார்க்குறார், சாயங்காலம் 6 மணி வரைக்கும். வாரத்தில் திங்கக்கிழமை 4 திங்கக்கிழமை நான் என்ன பண்ண மாட்டேன். அவர் சொல்கிற வார்த்தை என்னது? முருகனுக்காக இது கூட செய்யக்கூடாதா? நீங்கள் என்ன பாபாவுக்காக செஞ்சிட்டீங்க? நான் என்ன செஞ்சிட்டேன் பாபாவுக்காக? ஒரு நாள் சாப்பிடாம இருந்துருப்போமா? பாபா சொல்ற நல்லா சாப்பிடு, ஆனால் கொஞ்சம் சந்தோஷமா இரு. அது எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அப்படியா? முருகனுக்காக யார் அந்த முருகன்? யார் அந்த முருகன்? பாபாவுக்காக இதெல்லாம் செய்யக்கூடாதா? கொஞ்சம் ஹாப்பியாக இருங்களேன், சிரிச்ச முகமா சந்தோஷமா கொஞ்சம் நினைவு செய்யுங்களேன். வேற ஒன்றும் சொல்லலையே பாபா. அவங்க எவ்வளோ பக்தியில் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. அநேக விதமாக அவர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக பிரகார்க்கே மந்திர தேத்தேகே, அநேக விதமான மந்திரம் தருகிறார்கள். இருந்த போதும் அவர்கள் ஒன்றும் புரிந்து கொள்வதே இல்லை, நாம் இருளில் இருக்கின்றோம் என்று. இருள் என்றால் என்னவென்று கூட அவர்களுக்கு தெரியல. இப்போ நீங்க இருளில் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு, நமக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு, தெளிவாயிட்டோம். இப்படின்னா இப்படித்தான், இதனால தான் இது, இதனால தான் இது. நோ கொஸ்டின், நோ எந்த கேள்வியும் இல்லை, எந்த குழப்பமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை, எந்த ஆச்சரியமும் கூட இல்லை. ஆமாம், அப்படித்தான் இருக்கும் ட்ராமான்னா. அப்படித்தானே? இதுக்கு பேர் தான் என்னது? வெளிச்சத்தில் இருக்கிறோம். இதுக்கு பேர் என்னது? வெளிச்சம். தெளிவாக தெரியுது. இதனால தான் இது. 2 2 4. 2 2 ஏன் இந்த 2 2 அப்படிலாம் கிடையவே கிடையாது. 2 2 4. இப்படின்னா இப்படி, இதனால தான் இது, அதனால தான் அது, அதுக்கு தான் அது, இதுக்கு தான் இது. சிம்பிள். எப்பேற்பட்ட பிரச்சனையை தாதிட்ட போய் சொன்னாலும் அவங்க சிம்பிளாக சொல்லுவாங்க. பாபாட்ட போய் ஒரு வரியில் சொல்லிடுவாங்க. அவங்கள பொறுத்தளவில் தெளிவு. அங்கே இருட்டே இல்லை. இதனால தான் இது, இதனால தான் இது, இதை செஞ்சால் இது சரியாயிடும், இதை செஞ்சால். சில டாக்டர்கிட்டலாம் நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே டிஸ்கிரிப்ஷன் ஷீட்டை எழுதி முடிச்சிடுவார். பார்த்துருக்கீங்களா? இப்போல்லாம் டாக்டர் எப்படி இருக்கான்னு தெரியல. நான் நிறைய டாக்டர் பார்த்துருக்கேன். நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், அவர் எழுதி தாளை கொடுத்துருவார். ஏன்னா பின்னால் 100 பேர் இருப்பாங்க. ஜிஹெச்லாம் அப்படித்தான் நடக்கும். அவருக்கு தெரியும், உங்கள் முகத்தை பார்த்தா, கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டுன்னு. பாபா நமக்கு ரொம்பலாம் நம்மளை பேசவே விடலை. நம்மளை பார்த்ததுமே சிம்பிளாக ஒரே ஒரு மருந்து கொடுப்பார். என்ன மருந்து கொடுப்பாரு? என்ன மருந்து கொடுப்பாரு? என்னையை மட்டும் நினைவு செய். என்னைய, அந்த மட்டும்ங்கிற வார்த்தை எவ்வளோ முக்கியம் தெரியுமா? அது பாபா சொல்றார். எவ்வளவு எளிமையா பாபா சொல்றார், நீங்கள் இருளில் இல்லை. அவங்க தான் எப்படி இருக்கிறாங்க? பக்தியில இருளில். இதை செய்வா, அதை செய்வா, அங்கே போக இங்கே போவான்னு நினைக்கிறாங்க. நீங்கள் தெளிவாக கையில் வச்சிருக்கிறீங்க. நான் பாபாவை நினைவு செய்தால் எல்லா ப்ராப்ளமும் சால்வ்டு. நீங்கள் விருட்சத்தில் முதலில் வருகிறீர்கள், புது உலகத்தில் சென்று ராஜ்யம் செய்கிறீர்கள், பிறகு ஏணிப்படி இறங்குகிறீர்கள். இதற்கு நடுவில் இஸ்லாம், பௌத்தம், கிறிஸ்தவர்கள் வருகிறார்கள். இப்பொழுது தந்தை மீண்டும் நாற்று நட்டு கொண்டிருக்கிறார். அதிகாலை எழுந்து இப்படியெல்லாம் ஞான சிந்தனையில் லயித்து இருக்க வேண்டும். அதிகாலையில் இப்படியெல்லாம் இந்த பாணியில் சிந்திக்கணும். நம்ம சிந்தனைக்கு ஏன் பாபா இப்படி இந்த ஸ்டைல்லலாம் சிந்திக்கக்கூடாது. ஆகா பாபா அப்படின்னு சிந்திக்கணும். பாபா சொல்றார், அதிகாலையில் எழுந்து இப்படியெல்லாம் ஞான சிந்தனையில் லயித்து இருக்க வேண்டும். லயித்துன்னா அப்படியே ஒரு கிக்கில் இருக்கணும், ஒரு போதையில், ஆனந்த போதையில் இருக்கணும். ரமன் அப்படின்றார் பாபா. ரமணம், ஆனந்த போதை. பாபா சொல்றார், ஞானத்தின் விஷயங்களில் ரமணம் செய்ய வேண்டும். ரமணம் நினைச்சு பார்த்து சந்தோஷப்படுறது. பாபா சொல்லுவார், அவங்க அப்படி தேய்ச்சி உள்ள போடுவாங்க. அவங்க என்ன பண்றாங்க? தேய்க்க தான் அந்த போதை ஈஸியா உள்ள சாறு உள்ள போகுமாமா. நாம வாணியை என்ன பண்ணணும்? என்ன ஒரு பாயிண்ட் இந்த டிராமாவை பத்தி. பாபா இந்த வருஷத்துக்கு நோ ப்ராப்ளம்னு ஒரு ஸ்லோகன் கொடுத்துருக்கிறாரு. இப்படி ஒரு வரதானம் எந்த சாமியாராவது கொடுப்பாரா? பகவான் என்ன வரதானம் கொடுக்குற? நோ ப்ராப்ளம் பவவா இல்லை இனிமே தான் கிரியேட் பண்ணணுமா? பவன்னா ஆயிடுன்னு அர்த்தம். இல்லை நான் தான் கஷ்டப்பட்டு ப்ராப்ளத்தெல்லாம் சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு அப்படிலாம் இல்லை. நோ ப்ராப்ளம் பவ. இந்த வரதானம் எனக்கு பாபா கொடுத்துருக்கிறார். பாபா சொல்றார், கித்தனா யக வண்டர்ஃபுல் நாடகே,
எவ்வளோ ஒண்டர்ஃபுல்லானது இந்த நாடகம். இஸ் ட்ராமா கே ஃபிலிம் ரீலிக்கு டியூரேஷன் 5,000 வருஷகே. இந்த நாடகத்தினுடைய ஃபிலிமினுடைய காலகட்டம் கால அளவு 5000 வருஷம். என்ன பாபா கூட ஒரு 10,000 வருஷம் வைக்கக்கூடாதா? 5000 வருஷத்துலேயே இந்த ட்ராமா என்ன பண்ணிடுறது, முடிஞ்சு போயிடும். இவ்வளவுதான். இந்த 5000 வருஷமும் ஒரு செகண்ட் தான் முடிஞ்சு போயிடும். 5000 வருஷம். சத்தியுகத்தினுடைய ஆயுள் இவ்வளவு, திரேதாயத்தினுடைய ஆயுள் இவ்வளவு, ஆயுள் இவ்வளவுதான் எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இதுல குழப்பத்துக்கு, கவலைக்கு, காத்திருக்கிறதுக்கு, வெயிட் பண்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. எல்லாமே ஃபிக்ஸட். பாபாவும் இந்த முழு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அவரிடமும் இந்த ஞானம் இருக்குது, நமக்கும் இந்த ஞானம் இருக்குது. இந்த ஞானம் பாபாட்டையும் இருக்கத்தான் செய்து முழு உலகத்தில் வேறு யாரும் தெரிந்திருக்கவில்லை. பாபாவுக்கு தெரியும், நமக்கு தெரியும். எவ்வளவு சீக்கிரட்டான உயர்ந்த ஞானம். முழு உலகத்திலும் யாருக்கும் இது தெரியவில்லை. ஆகவே குழந்தைகள் அதிகாலையில் எழுந்து ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும், ஞான சிந்தனை செய்ய வேண்டும். குஷியில் அதிகாலையில் எழுந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும், ஞான சிந்தனை செய்ய வேண்டும். குஷியில பாபாவை நினைச்சிருக்கீங்களா? குஷியா பாபாவை நினைச்சிருக்கீங்களா? என்னைக்கு தீபாவளி பொங்கலுக்கு இப்படியே தான் நினைச்சு பாபா சொல்ற. குஷியில நினைச்சிருக்கு பாபா. எவ்வளவோ கொடுத்துருக்கிறார் பாபா. இருந்தாலும் சோகமாவே சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 100 பவுன் 150 பவுன் கட்டி அனுப்பியிருப்பாங்க. அப்புறம் வீட்டுக்கு வரும்போது சோகமாவே வரும். கூட ஏதாவது 10 பவுன் ஆட்டையை போட்டு போடலாமான்ட்டு. எவ்வளோ கடுப்பா இருக்கும் தெரியுமா? பாபா இவ்வளோ ஞானம் கொடுத்த பிறகு இப்படியே உட்காந்துருந்தா அவருக்கு எப்படி இருக்கும்? பாபா சொல்ற, குஷியா வாங்க, குஷியா போங்க, என்ன செஞ்சாலும் குஷியா இருங்க. இந்த ஞானத்துக்கெல்லாம் இந்த குஷியெல்லாம் பத்தாது. எவ்வளவு போதை ஏறணும். இப்போ எவ்வளோ ஞானம், எவ்வளவு கொடுக்குறேன். பாபா சொல்றார், பாபாவை நினைக்கணும், ஞான சிந்தனை செய்யணும். குஷியில் பாபா சொல்ற, நாம குஷியா இருக்கிறதுக்கு அவரை ஒரு வழி படாதப்பட்டு படுத்திடுவோம் போட்டிருக்குது. பாபா சொல்றாங்க, குஷியில் அபிகம் சாரே. இப்பொழுது நாம நாடகத்தின் முழு ஞானத்தை, ஆதிமத்தை, அந்திமத்தை புரிந்து முடித்து விட்டோம். ஜான் சுக்கேகே. இனி உனக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை இந்த டிராமாவில். ஜான் சுக்கேகேன்றார். இப்போ நாடகத்தினுடைய ஆதி, மத்திய, அந்திமத்தின் ஞானத்தை புரிந்து முடித்து விட்டீர்கள். இனி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. பாப் ககத்தேகே. பாபா கூறுகிறார். சில டாக்டர் வீட்டில் சொல்லுவார், என் செல்ஃபில் இருக்கிற எல்லா மருந்தையும் கொடுத்துட்டேன், இதுக்கப்புறமும் உங்களுக்கு குணமாகலைன்னா அவராவது கடவுள் இருக்காருன்னு சொல்லுவார். இப்போ அந்த கடவுள் சொல்றாரு, உனக்கு எல்லா ஞானத்தையும் கொடுத்துட்டேன், அப்புறமும் நீ சோகமாவே இருந்தேன்னா கடவுளும் கிடையாது, நான் தானே அந்த கடவுள். பாபா சொல்ல, நான் என்னத்தை செய்ய? பாபா சொல்ல, உங்களுக்கு எல்லா ஞானத்தையும் என்ன பண்ணிட்டேன், சொல்லி முடித்து விட்டேன், நீங்களும் புரிந்து முடித்து விட்டீர்கள். இனியும் குஷியா இல்லைன்னா இனி எப்போ குஷியா இருக்க போறோம்? அபிநகித்தோ கபிநகி. இப்போ குஷியா இல்லைன்னா முழு கல்பத்துக்கும் நோ. இப்போ குஷியா இருந்தீங்கன்னா முழு கல்பம். பாபா சொல்ல, இப்பொழுது இல்லைன்னா எப்போ? பாபா கூறுகிறார், கல்பத்தினுடைய ஆயுளே 5000 வருடம்தான். மனிதர்களோ லட்சக்கணக்கான வருடமாக ஆக்கிவிட்டார்கள். எத்தனை ஒண்டர்ஃபுல்லான ஞானம்! தந்தை அமர்ந்து என்ன அறிவுரை தருகிறாரோ, படிப்பினை தருகிறாரோ, அதை பிறகு அசை போட வேண்டும். அதை பிறகு பிரச்சனையெல்லாம் நமக்கு அசை போடுறது வரல. நல்ல வாணிலாம் கேட்குறோம், வாணிலாம் சொல்கிறோம். அசை ரிகர்சல் கர்னாகே உகார்னாகே 2 பாயிண்ட் சொல்கிறார். கேட்ட ஞானத்தை என்ன பண்ணணும்? அசை போடணும். அப்புறம் ரிகர்சல்னா ஒத்திகை பார்த்தல்னா நமக்கு யாராவது ஒரு ஆள் வேணும். எதுக்கு ஒரு ஆள் வேணும்? நம்மளை சோதிக்கிறதுக்கு, படுத்தி எடுக்கிறதுக்குன்னு நமக்கு யாராவது ஒரு ஆள் வேணும். அப்பந்தான் என்ன பண்ண முடியும்? உங்களால் இந்த ஞானத்தை ரிகர்சல் பண்ண முடியும். நீ என்ற கேள்வி கேளு, நான் பதில் சொல்கிறேன். நோட்டை கொடுத்துருவாங்க, புஸ்தகத்தை கொடுத்துருவாங்க, நீ என்ன நாள் கேள்வி கேளு. அது மாதிரி யார்ட்டையாவது கொடுத்துருக்கீங்களா? என் பொறுமையெல்லாம் நீ சோதி, என் தைரியத்தை சோதி, என் மகிழ்ச்சியை சோதி. பாபா சொல்கிற ஞானத்தை என்ன பண்ணணும்? சிந்திக்கணும், ரிகர்சல் செய்ய வேண்டும். நீங்கள் சொல்லலாம் வேண்டாம், பாபா ரெகுலராக அனுப்பிட்டு தான் இருக்கார். நம்மளை சோதிக்கிறதுக்குன்னு நிறைய ஆத்மாக்களை என்ன பண்ணியிருக்கிறாரு. நம்ம மேலே பாபாவுக்கு எவ்வளோ கருணை.
எப்படியாவது இந்த குழந்தைய சம்பூர்ணமாக ஆக்கிரணும்னு வரிஞ்சு கட்டிட்டு நம்மளை சுற்றி ஒரு 4 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லுங்க. பாபா சொல்றார், ஸ்டூடெண்ட் படாய்க்கு ரிகர்சல் கர்த்தே ஹேனா. ஸ்டூடெண்ட் அப்படின்னா படிப்புக்கு ரிகர்சல் செய்கிறார்கள் அல்லவா. நீங்கள் இனிமேலும் இனிமையான குழந்தைகள், முழு நாடகத்தையும் புரிந்து கொண்டீர்கள். எதுக்கு இந்த வயசு? நீங்க யாரு? நீங்க யாரு? இனிமேலும் இனிமையான குழந்தைகள், முழு நாடகத்தையும் என்ன பண்ணிட்டீங்க? புரிஞ்சிட்டீங்க. என் செல்லம்ல, என் கண்ணு இல்லை, நீ நாடகத்தெல்லாம் புரிஞ்சிட்டல, திருப்பி எதுக்கு அப்படின்னு கேட்குறார். இனிமேலும் இனிமையான குழந்தைங்க, நாடகத்தை புரிஞ்சவங்க தான் எப்படி இருக்க முடியும்? இனிமையாக இருக்க முடியும். இனிமேலும் இனிமையாக இருக்கணும்னா இன்னும் நாடகத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பப்போ கொஞ்சம் கசந்து போகிறோம்ல, அந்த சீனில் நமக்கு எது புரியலன்னு அர்த்தம்? நான் கசந்து போல, என்கிட்ட யாராவது கசப்பாக நடந்துக்கிறாங்க, அது அவங்க பார்ட்டு. அதை பார்த்து நீங்கள் என்ன ஆகிடாதீங்க, கசந்து போயிடாதீங்க. நாம் எப்போவுமே யார் தான்? இனிமேலும் இனிமையான குழந்தைங்க. எதனால்? நாடகத்தை புரிஞ்சுக்கிட்டதுனால. பாபா சொல்றார், பாபா எத்தனை சகஜமான விதத்தில் புரிய வைத்திருக்கிறார் இந்த அனாதி அவிநாசி டிராமாவை பற்றி. இதில் நாம் ஜெயிக்கிறோம், பிறகு தோற்று போகிறோம். இதில் நாம் என்ன பண்ணுறோம்? ஜெயிக்கிறோம். இப்போ நம்ம டேன் என்னது? ஜெயிக்கிற டேன். இதில் நாம் ஜெயிக்கிறோம், பிறகு தோற்று போகிறோம். இப்பொழுது டிராமா முடிந்து விட்டது. நாம் இப்பொழுது வீட்டிற்கு போக வேண்டும். தந்தையின் கட்டளை கிடைத்துள்ளது. என்னை நினைவு செய்யுங்கள். கமாண்டு, கட்டளை. ஜெயிக்கிறோம், தோக்குறோம். இப்போ டிராமா என்ன பண்ணிடுச்சு? முடிஞ்சிடுச்சு. எல்லாரும் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு என்ன பண்ணுங்க? கிளம்புங்க. ஹீரோ வில்லன் சண்டை எல்லாம் நடக்கும் சினிமாவில். அப்புறம் டைரக்டர் ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன வார்த்தை சொல்லுவார்? பேக்கப். பேக்கப்னா திருப்பி சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. திருப்பி 2 பேர் 2 சாத்திட்டு இழுத்துட்டு போகணும். பேக்கப்னா போடுற சண்டையெல்லாம் என்ன பண்ணிடணும்? இது 2 பாடிட்டு இருக்கோம் 2. அப்பவும் டைரக்டர் என்ன சொல்லுவார்? பேக்கப். பேக்கப்னா டூயட்டை என்ன பண்ணிடணும்? நீங்கள் கொஞ்சம் குழாவுனதும் போதும், உருண்டு பரண்டு சண்டை போட்டதும் போதும், இப்போ எங்கே போகலாம்? பேக்கப். பேக்கப் அந்த வார்த்தை கமாண்டாக சொல்கிறார். இப்போது வீட்டுக்கு போகணும். உங்கள் ட்ராமாவெல்லாம் என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சம் முடிச்சுக்கோங்க. இப்போது வீட்டுக்கு போகணும், அதனால் என்னை நினைவு செய்யுங்க. ட்ராமாவே நினச்சிட்ருக்கேன். ட்ராமா முடிஞ்சு போயாச்சு. ட்ராமா என்ன பண்ணிடுச்சு? முடிஞ்சு போயாச்சு. இப்போ வீட்டுக்கு போகணும். தந்தையின் கட்டளை என்னை நினைவு செய்யுங்கள். இந்த நாடகத்தின் ஞானத்தை ஒரு தந்தை தான் தருகின்றார். நாடகம் ஒரு பொழுதும் லட்சக்கணக்கான வருடத்திற்கு ஓடாது. பிறகு அதை யாரும் புரிந்து கொள்ள நினைவு செய்யவும் முடியாது. இது 5000 வருடத்திற்கான சக்கரம். முழு ஞானமும் சக்கரமும் உங்கள் புத்தியில் இருக்கிறது. எவ்வளவு நல்ல வெற்றி தோல்விக்கான விளையாட்டு இது. கித்தனா அச்சா ஹார் அவர் ஜீத்துக்கா கேளுகை. பாபாவுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருக்குதா, பிடிக்கலையா? அச்சா. நம்ம தோத்தாலும் பாபாவுக்கு என்னதான்? பாபா குச்சியில் பூகம்பம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் பாபா அச்சா அப்படின்னு தான் சொல்லுவார். அங்கே 2000 பேர் செத்து போயிட்டாங்க, அச்சா அப்படிம்பார். இது பாபா பாஷை மட்டும் இல்லை, நார்த் இந்தியன்ட்ட என்ன சொன்னாலுமே அவங்க சும்மா ஆமாம் அப்படியா சரி அப்படிங்கிறதுக்கெல்லாம் அவங்க என்ன வார்த்தை தான் சொல்கிறாங்க? அச்சா. அச்சா. நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன், அச்சா. கீழே விழுந்துட்டேன், அச்சா. அடி விழுந்துடுச்சு, அச்சா. வேறு வழி இல்லை. அவங்களுக்கு அப்படியாங்கிற வார்த்தைக்கு பதிலாகவே நார்த் இந்தியன்ஸ் எதை தான் யூஸ் பண்ணுறாங்க? அச்சா. அச்சா. பாபா சொல்ற, இது ஹார் ஜீத்துக்கா கேள், அச்சா ட்ராமா. இது வெற்றி தோல்விக்கான சிறந்த ட்ராமா. பாபா பொறுத்தவரை கித்தனா அச்சா சொல்றாங்க, கொஞ்சம் நெஞ்சம்லாம் இல்லைன்றார். அவருக்கே அளக்க தெரியல. கித்தனா அச்சா ஹார் ஜீத்துக்கா கேளுகை. எவ்வளோ நல்ல வெற்றி தோல்விக்கான விளையாட்டு. ஒருத்தர் ஜெயிக்கணும்னா இன்னொருத்தர் என்ன பண்ணி ஆகணும்? தோத்தா ஆகணும். பாபா சொல்ற, ஒருத்தர் தோத்தாதான் இன்னொருத்தர் என்ன பண்ண முடியும்? ஜெயிச்சாக முடியும். அதனால இந்த ட்ராமா எப்பவுமே பாபாவுக்கு என்னதுதான்? கித்துனா அச்சா. சும்மா அச்சா கிடையாது, எவ்வளோ அச்சா தெரியுமான்றார். நீங்கள் யாரை பற்றி என்ன சொன்னாலும் கித்துனா அச்சா அந்த ஆத்மா. அவர் இல்லைன்னு இந்த ட்ராமா நகரவே நகராது. இந்த ஐயா பாபா சொல்கிறார், இத்தனை கோடி ஆத்மாவில் ஒரு ஆத்மா இல்லாட்டாலும் கூட இந்த ட்ராமா நகராது. ஒரு ஆத்மாவுக்கும் இங்கே இருக்கக்கூடிய பல கோடி ஆத்மாவுக்கும் கனெக்ஷன் இருக்குது. அவர் இல்லைன்னு இப்போ 20 பேருக்கு சேவா கொடுக்கக்கூடிய ஒரு ஆத்மா இல்லைன்னு இங்கே யாருமே சேவை செய்ய மாட்டோம், உட்காந்துரும். ஏன்னா எங்கள் சிஸ்டர் வரல, எங்களுக்கு ஒரு சேவையும் செய்யலை. அந்த ஒரு ஆத்மா வந்தாகணும்.
அது மாதிரி இங்கே இருக்கிற ஒரு ஆத்மாவும் பல லட்சம் ஆத்மாவோட கனெக்டடு. இங்கே ஒருத்தர் இல்லாட்டாலும் இந்த ட்ராமா அச்சா. நம்பலாமா இந்த வார்த்தையை? இந்த ட்ராமாவில் ஒருத்தர் இல்லாட்டாலும் இந்த ட்ராமா என்ன கிடையாது, அச்சா ட்ராமா கிடையாது. யாருக்கு? பாபாவுக்கா நமக்கா? நமக்கும் ஆயிடும். பாபாவுக்கு கித்தனா அச்சா கார் ஜீத்தக்கா கேளுகே. ட்ராமா கூட சொல்லலை, இது ஒரு விளையாட்டு, இது ஒரு விளையாட்டு. அதிகாலை எழுந்து ஐசே ஐசே கியால் கர்னா சாகிய, இப்படிலாம் சிந்திக்கணுன்றார். எப்படிலாம் சிந்திக்கணும்னு ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வர்றார். அதிகாலையில் எந்திரிச்சு இப்படியெல்லாம் ஞானத்தை சிந்திக்கணும். நாம் ராவணனை வெற்றி அடைய வேண்டும். பாபா நம்மை ராவணன் மீது வெற்றி அடைய வைக்கின்றார். இப்படியெல்லாம் அதிகாலை எழுந்து தனக்குத்தானே உரையாட வேண்டும். பிறகு அது சுபாவம் ஆகிவிடும். இந்த எல்லைக்கப்பாற்பட்ட நாடகத்தை யாருமே புரிந்திருக்கவில்லை. நடிகராக இருந்து கொண்டும் ஆதிமத்தி அந்திமத்தை தெரிந்திருக்கவில்லை. இப்பொழுது நாம் பாபா மூலம் லாயக் ஆகி கொண்டிருக்கிறோம். பாபா தன்னுடைய குழந்தைகளை தனக்கு சமம் ஆக்குகிறார். தனக்கு சமம் மட்டுமா என்ன? ஒரு கேள்வி கேட்கிறார். பாபா தன்னுடைய குழந்தைகளை தனக்கு சமமாக்குகிறார். சமம் மட்டுமா என்ன? அடுத்தவர் என்னது? தனக்கும் மேலே. பாபா சொல்றார், கந்தே பர் சடாத்தேகே, தோல்ல உட்கார வச்சு தான் தலைக்கு மேலே. கோயில் கும்பாபிஷத்துலலாம் பார்த்துருக்கீங்களா? கோயிலெல்லாம் பார்த்துருக்கீங்களா? குட்டி பிள்ளைங்களை வந்து தோல் மேலே உட்கார வச்சிருவாங்க. தனக்கு தெரியாட்டாலும் பரவாயில்ல, தான் தலைக்கு மேலே இருந்துட்டு குழந்தை யாரை பார்க்கும்? சாமியை பார்க்கும். பாபா சொல்றார், பாபா தனக்கு சமம் மட்டுமா என்ன? தன் தோளில் அமர வைத்து தன்னிலும் உயர்த்தி பார்க்கிறார். பாபா கா கித்னா பியார் ஹே பச்சோं से, பாபாவுக்கு குழந்தைகள் மீது எவ்வளவு அன்பு. முதல்ல பாபா சொன்ன கித்னா அச்சா அப்படின்னார் பாபா. கித்னா அச்சா. இப்ப என்ன சொல்றார் பாபா? கித்னா பியாரா, கித்னா மீட்டா. அப்போ அப்பேற்பட்ட பாபா. பாபா சொல்றார், பாபா எவ்வளோ நல்ல விதமாக புரிய வைக்கிறார். இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, நான் உங்களை உலகத்திற்கு எஜமானன் ஆக்குகிறேன். ஆனால் நான் ஆகுவது இல்லை, உங்களை ஆக்குகிறேன். தான் சாப்பிடாம இருந்து பிள்ளைங்களை சாப்பிட வைப்பாங்க சில அம்மா அப்பாக்கள். அந்த மாதிரி பாபா தான் விஸ்வத்தின் எஜமானன் ஆகல, நம்மை ஆக்குகிறார். குழந்தைகளாகிய உங்களை அழகழகான மலராக ஆக்கி பிறகு டீச்சராகி கற்றுத் தருகின்றார். பிறகு சத்கதிக்கான ஞானத்தை தந்து உங்களை சாந்திதாமம் சுகதாமத்திற்கு எஜமானனாகவும் ஆக்குகிறேன். முதல்ல அழகாக்குறார் தாய் தந்தையாக இருந்து, பிறகு டீச்சராகி கற்றுக் கொடுக்கிறார். பிறகு சத்கதிக்கான ஞானம் கொடுத்து சாந்திதாமம் சுகதாமத்திற்கு எஜமானன் ஆக்குகிறேன். நானும் நிர்வான் தாமத்தில் உட்கார்ந்து விடுகிறேன். அவர் என்ன பண்றார்? உட்கார்ந்துடுறார். லௌகீக தந்தையும் கூட உழைத்து செல்வம் சம்பாதித்து எல்லாவற்றையும் குழந்தையிடம் கொடுத்துவிட்டு தான் வானப்பிரஸ்தத்திற்கு சென்று பஜனை பாடுகிறார்கள். பாபாவும் என்ன பண்றாரு? இங்க எல்லாத்தையும் நம்மகிட்ட கொடுத்துட்டு வானப்பிரஸ்தம் போய் அவர் பஜனையும் பாடுறதில்ல, செவனேன்னு உட்காந்துடுறார். ஆனால் இங்கு பாபாவோ கூறுகிறார், வானப்பிரஸ்த நிலை என்பது अगर वानप्रस्थ अवस्था है तो बच्चों को समझाकर तुम्हें इस सर्विस में लग जाना है. உலகத்தில் அப்பா என்ன பண்ணுறாரு? வயசாயிடுச்சுன்னா இனி பிஸ்னஸை நீ பார்த்துக்கோ அப்படின்னு பிள்ளைங்களுக்கு புரிய வச்சுட்டு அவங்க எங்கே போயிடுறாங்க? அதாவது கோயிலுக்கு போயிடுறாங்க, ஏதாவது திருஸ்தலங்களுக்கு போயிடுறாங்க. குழந்தைகளுக்கு இங்கு புரிய வைக்கிறார், துமே இஸ் சர்வீஸுமே லகுஜானாகே. பாபா சொல்றார், உங்களுக்கும் வானப்பிரஸ்த நிலை தான், ஆனால் உங்கள் வானப்பிரஸ்த நிலையில் இந்த சேவையில் ஈடுபட வேண்டும். வானப்பிரஸ்த நிலைனா காட்டுக்கு போகிறது இல்லை. வானப்பிரஸ்த நிலைனா என்னது? சேவையில் ஈடுபட வேண்டும். பிறகு குடும்பத்தில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். நீங்கள் தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்து கொண்டே இருங்கள். இப்பொழுது உங்கள் அனைவருக்கும் வானப்பிரஸ்த நிலை. வானப்பிரஸ்த நிலைனா என்னது? வானப்பிரஸ்த நிலைனா என்னது? குடும்பத்தில் மாட்டிக்க கூடாது, சேவையில் ஈடுபட்டு இருக்க வேண்டும். அதுக்கு பேர் வானப்பிரஸ்த நிலை. பாபா சொல்றாங்க, உங்க எல்லாருக்கும் வானப்பிரஸ்த நிலை. நான் வந்திருப்பதே உங்களை சத்தத்திற்கு அப்பால்
செல்வதற்காக. அபவித்திர ஆத்மாக்கள் அங்கு செல்ல முடியாது. இதை தந்தை எதிரே அமர்ந்து புரிய வைத்து கொண்டிருக்கிறார். மஜா கூட, மஜா போதை, கொண்டாட்டம், மகிழ்ச்சி கூட தந்தையின் எதிரே உட்கார்ந்து வாணி கேட்பதில் தான் இருக்கிறது. மஜா எதுல இருக்குது? தந்தையின் எதிரே அமர்ந்து வாணி கேட்பதில் தான் இருக்கிறது. அதுக்கான வாய்ப்பு இப்ப மட்டும்தான். நாளைக்கெல்லாம் எதுக்கு உட்காந்து வாணி கேட்போமான்னு நமக்கு இருப்போமா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. இப்ப பாபா சொல்ற இது மஜா. எது மஜா? மஜா எது? எப்படி வாணி கேட்கறது மஜா? நான் வேலை பார்த்துக்கிட்டே செல்லில் வாணி கேட்டு இப்போ கிச்சனில் நிறைய பேர் வாணி கேட்டுகிட்டே சேவை பண்ணுறாங்க. தெரியுமா? தெரியுமா? மஜா யாருக்கு? தோசை சாப்பிடும்போது மஜா யாருக்கு? அதுவும் நமக்கு தான். பாபா சொல்றாரு மஜா என்பது எப்பவுமே நமக்குன்னே எழுதி வச்சிருக்கிறார் தலையில. மஜாங்கிற தலையில என்ன எழுதி வச்சிருக்கிறாரு? மஜா. பாபா சொல்ற எதிர்க்கே உட்கார்ந்து வாணி கேட்பதில் மஜா இருக்கிற. பாபா எது சொல்றாருன்னா மதுபன்ல வந்து வாணி கேளுங்க, அதுதான் மஜான்றார். வாணி எங்க வந்து கேட்கணும்? மதுபன்ல வந்து கேளுங்க. பாபாவை சந்திச்சுட்டேன். நமக்கு இப்போதைக்கு மதுபன் சக்தி சரோவர் தான். இப்போதைக்கு நமக்கு அது பாவசம் எதிர்க்க உட்கார்ந்து வாணி கேட்கறதுல மஜா இருக்கிறது. அங்கேயோ பிறகு நீங்கள் குழந்தைகள் அமர்ந்து வாணி சொல்லுவீர்கள். இங்கேயோ தந்தை எதிரே அமர்ந்து வாணி கூறுகிறார். இதனால் தான் மதுவனுக்கு மகிமை அல்லவா? ஆகவே தந்தை கூறுகிறார் அதிகாலையில் எழக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பக்தியில் கூட மனிதர்கள் அதிகாலை எழுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஆஸ்தி கிடைப்பது இல்லை. ஆஸ்தி படைப்பாளர் தந்தையிடமிருந்து கிடைக்கிறது. ஒருபோதும் படைப்பிடமிருந்து ஆஸ்தி கிடைக்க முடியாது. எந்த மனுஷாத்மாட்ட இருந்து நமக்கு எந்த நல்லதும் கிடைக்காது. பாபா சொல்ற கிடைக்கிறதா இருந்தா பாபா. ஆஸ்தி ஒரு பொழுதும் படைப்பிடம் இருந்து கிடைக்காது. சகோதரனிடம் இருந்து ஆஸ்தி எல்லாம் கிடைக்காது, தந்தையிடமிருந்து கிடைக்கும். ஆகவே கூறுகிறார் நான் படைப்பாளர். உலகத்துல சொல்லிட்டாங்க எங்களுக்கு படைப்பை பற்றியும் தெரியாது, படைப்பாளனை பற்றியும் தெரியாது என்று. அப்போ தெரியாதுன்னா உங்களுக்கு ஆஸ்தியும் கிடைக்காது. பாபா சொல்றார் ஹம் ரச்சிதா ரச்சனாக்கே. உலகத்துல அவங்க சொல்றாங்களாமா நாங்கள் படைப்பாளர் மற்றும் படைப்பின் ஆதிமத்தி அந்திமத்தை தெரிந்திருக்கவில்லை. அகர்வக ஜாந்தே ஹோத்தே தோ, ஒருவேளை அவர்கள் அறிந்திருந்தால் அது பரம்பரையாக தொடர்ந்து வந்திருக்கும். குழந்தைகளுக்கு இதுவும் புரிய வைக்கப்பட வேண்டும். நாம் எத்தனை சிரேஷ்டமான தர்மத்தில் இருந்தோம். இப்பொழுதோ தர்மத்தை தொலைத்து, அப்படின்னா தர்மத்தை அழித்து கர்மத்தை அழித்தவர்களாகி விட்டோம். மாயா புத்தியை என்ன பண்ணியிருக்குது? மாயா புத்தியை என்ன பண்ணியிருக்குது? காத்ரேஜ். சாதாரண பூட்டெல்லாம் இல்லை. பாபா சொல்றார் காத்ரேஜ் பூட்டு போட்டு, காத்ரேஜ் தாலா புத்திக்கோ லகா தேத்தீகே. கோத்ரேஜ் பூட்டு போட்டு மாயா புத்தியை பூட்டி வச்சிருக்கிறது. ஆகவே பகவானை அவங்க இஷ்டத்துக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க. நீங்க புத்திவானுக்கெல்லாம் புத்திவான், நீ இவருடைய புத்தியை திறந்துரு அப்படின்னு பகவான்கிட்டையும் சொல்றாங்க. நாமளே சொல்றோம் பாபா இந்த ஆத்மாவுக்கு கொஞ்சமாவது அறிவு கொடுக்க மாட்டியா அப்படின்னு. பாபா என்ன சொல்லுவாரு? இந்த ஆத்மா என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, கொஞ்சம் புரிய வையேன். பாபா சொல்ல என் வேலை உன் புத்தியை துறக்கிறதோட முடிஞ்சு போச்சு. அந்த ஆத்மாவுக்கு புத்தி துறக்கிறதெல்லாம் யாரோட வேலை? பிரைம் மினிஸ்டரே வந்துட்டு ஒவ்வொரு வீடு விட 100 ரூபாய் கொடுத்துட்டு போவாரா, இல்லை 1000 ரூபாய் கொடுத்துட்டு போவாரா? அவர் மினிஸ்டர்கிட்ட சொல்லிடுவார். அதுக்கப்புறம் மினிஸ்டர்கிட்ட எம்பிக்கு வரும், எம்எல்ஏக்கு வரும், இப்படி படிப்படியாக வந்து சேர்ந்துடும். எல்லா வேலையும் பாபா வேலையும் செய்ய மாட்டார். ஆனால் அவருக்கு பேர் என்னது? செய்பவர், செய்ய வைப்பவர் தான். செய்பவர்னா சில வேலையை அவர் நமக்காக செய்வார். மற்ற எல்லா வேலையும் நம்மளை வச்சு எல்லாருக்கும் செய்ய வச்சிருவார். நம்மளை வச்சு அவர் செய்பவர். யாருக்கு செய்பவர்? நமக்கு உட்காந்து வாணி சொல்றார் இல்லையா, இது அவர் செய்கிறார். இனி இந்த பூட்டை சாவி எடுத்துட்டு நாம தான் எல்லார் பூட்டையும் என்ன பண்ணணும்? திறக்கணும். சிலர் கூறுகிறார்கள் நீ புத்திவானுக்கெல்லாம் புத்திவான், இன்னாருடைய புத்தி பூட்டை என்ன பண்ணிவிடு? திறந்து விடு. பாபா சொல்லுவாரு நோ. பாபாவும் சொல்லுவார், என்ன சொல்லுவாரு? முடியாது, மாட்டேன். ஏன் முடியாது மாட்டேன்னு சொல்றாரு? எல்லாத்தையும் நானே செஞ்சுட்டேன், அப்புறம் சத்தியத்துக்கு நீ போறியா நான் போகணுமா அப்படின்னு கேட்பார். சத்தியத்துக்கு மட்டும் யார் போகணும்?
நான் போகணும். அப்புறம் எனக்கு எல்லா உதவியும் எல்லா வேலையும் நீயே செஞ்சு கொடுத்துரும் அப்படிலாம் கிடையாது. உனக்கு வாணி சொல்கிறதே உனக்கு ஒரு அதிகம். நமக்கு டெய்லி உட்காந்து வாணி சொல்லிக்கிட்டு இருக்கிறது அளவில்லா கருணை. அவருடைய அளவில்லா கருணை என்னது? அவருடைய அளவில்லாத கருணை என்னது? வாணி சொல்றது. அப்படி ஃபீல் பண்ணுறீங்களா? ஃபீல் பண்ணுறீங்களா? பாபா அளவில்லாத கருணை கொண்டு நமக்கு டெய்லி என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? வாணி சொல்ல. இதுக்கப்புறம் அந்த ஆத்மாவை திருத்திரு, இந்த ஆத்மாவை திருத்திரு, இந்த வார்த்தையெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, சொல்லப்படாது. பாபா சொல்றார், இன்கி புத்திக்கா தாலா கோலோ, இந்த ஆத்மாவுடைய புத்தி பூட்ட தர, அப்படிலாம் சொல்லப்படாது. இப்போ பாபா எதிரே அமர்ந்து புரிய வைத்து கொண்டிருக்கிறார். நான் ஞான கடல் உங்களுக்கு இவர் மூலம் புரிய வைக்கிறேன். இது என்ன மாதிரியான ஞானம்? சிருஷ்டி சக்கரத்தினுடைய ஆதி மத்திய அந்திம ஞானம். இதை எந்த மனிதனும் தர முடியாது. மனிதர்கள் கூறுகிறார்கள் சத்சங்கம் போன்றவற்றிற்கு செல்லுவதால். உலகத்துல பாபா சொல்றாங்க, பாபா சொல்றார், சத்சங்கத்துக்கு போறதுக்கு பள்ளிக்கூடத்துல போய் படிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றார். சத்சங்கத்துக்கு போறதுக்கு பதிலா பள்ளிக்கூடத்துல, ஏன்னா அவ்வளோ தப்பா சொல்லி கொடுக்கறாங்க சத்சங்கத்துல. பாபா சொல்றார், सत्संग आदि में जाने से फिर भी स्कूल में पढ़ना अच्छा है. पढ़ाई सोर्स ऑफ இன்கம். படிப்பு என்பது வருமானத்தின் ஆதாரம். சத்சங்கங்களிலேயோ ஒன்றுமே கிடைப்பது இல்லை. தான புண்ணியம் பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அதை கொடுங்க, எவ்வளவு செலவோ செலவு. பைசா பி ரக்கோ மாத்தா பி டேக்கோ டிப்பட்டு ஹி கிஸ் ஜாத்திகே. பணத்தையும் வை, தலையையும் வணங்கு. முட்டி முட்டி தலை தேஞ்சே போச்சு. ஒவ்வொரு கோயிலையா போய் முட்டி தலை வணங்கி தலையே தேஞ்சு போச்சுன்றார். இப்போ குழந்தைங்களாகிய உங்களுக்கு ஞானம் கிடைத்து கொண்டிருக்கிறது. இதை சிந்தனை செய்யும் சுபாவத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். சிந்தனை செய்யுங்கன்னு சொல்லலை, பாபா என்ன சொல்றார்? சிந்தனை செய்யும் சுபாவத்தை. என்ன நடந்தாலும் உடனே நமக்கு ஞானம் வரணும், ஞானத்தினுடைய பாயிண்ட் வரணும். இதை சிந்திக்கும் சுபாவத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் புரிய வையுங்கள். பாபா கூறுகிறார், இப்பொழுது உங்களுடைய ஆத்மாவிற்கு குரு திசை ஏற்பட்டிருக்கிறது. குரு திசை விருக்ஷபதி பகவான் உங்களுக்கு கற்று தந்து கொண்டிருக்கிறார். எனில் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். பகவான் கற்றுத்தந்து நம்மை பகவான் பகவதியாக ஆக்குகிறார். ஓஹோ அப்படின்றார். ஆத்தம்பாய் சொல்வார், கேட்டிருக்கீங்களா? ஆத்தம்பாய் கமெண்ட்ரி கேட்டிருக்கீங்களா? அவர் சொல்றது என்னமோ நமக்கு விளையாட்டா சிரிப்பாலாம் தெரியும். அது உண்மையிலேயே எவ்வளோ ரியலைஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஓஹோ, அடிக்கடி இந்த வார்த்தை ஹிந்தியில் ஆகாங்கிறதான் அவங்க என்ன சொல்றாங்க? ஓஹோ அப்படின்றாங்க. பாபா சொல்றார், எது ஓஹோ விஷயம், எது ஆஹா விஷயம்? பகவான் நமக்கு கற்றுக் கொடுத்து என்ன ஆக்குகிறார்? தேவி தேவதை இல்லை, பகவான் பகவதி ஆக்குகிறார். ஆஹா, அவரே பெருமைப்பட்டுக்கிறார். சில பேர் அவங்களே ஜோக் சொல்லி அவங்களே சிரிச்சுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த நிலைமை தான் இப்போ பாபாவுக்கும். அவரே வாணி சொல்லிக்கிட்டு அவரே என்ன சொல்லிக்கிறாரு? ஆகான்றார். நம்மளும் கொஞ்சம் என்ன பண்ணணும், அப்பப்போ ஒத்துதணும். என்ன சொல்லணும்? ஆஹா சொல்றீங்களா? பாபா சார், நான் எவ்வளோ நல்லா வாணி சொல்றேன், ஆஹா சொல்லிக்கிறார். நான் உங்களெல்லாம் பகவான் பகவதி ஆக்கிக்கிறேன், என்ன சொல்லிக்கிறாரு? ஆஹா. இதெல்லாம் யார் சொல்லணும்? இல்லையா? பாபா சார், நான் நல்லா சமைச்சேன்னு நம்மளே நினச்சிக்க கூடாது, 4 பேரும் சொல்லணும். பாபா சமயக்காரன் அவர் வாணியை ரசிச்சுட்டு போறார். பாபா சொல்றார், நாமளும் கொஞ்சம் அவர் பாவம் இல்லை, அவர்கிட்ட சொல்லணும், பாபா இது சூப்பர் நாடகம், பாபா சூப்பர் கதாபாத்திரம் எனக்கு கொடுத்துருக்கிற, சூப்பர் ஞானம் கொடுத்துருக்கிற, அப்படின்னா தான் அவருக்கும் திருப்தியாக வரும். என்னதான் நல்லா செஞ்சாலும் எதுக்கும் ஒரு ஆள் சொல்லணுமா வேண்டாமா? அவருக்கு தெரியும் இது நல்ல ஞானம்தான் அப்படின்ட்டு. நாமளும் அவர்கிட்ட சொல்லணும், ஆஹா பாபா, ஆஹா ஞானம், ஆஹா பரிவாரம், ஆஹா ட்ராமா. அப்போ தான் நினைப்பார், ஓஹோ நம்ம ஒழுங்காக தான் வாணி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம். இல்லை அவருக்கே டவுட் வந்துடும். நம்ம சோகமாகவே இருக்கிறோம், டென்ஷனாகவே இருக்கோம்னா அவருக்கு டவுட் வரும். நம்ம சொல்கிற ஞானமாக இல்லையான்னு தெரியல, எல்லாமே இவ்வளோ டென்ஷனாகவே கடுப்பாகவே இருக்குது, ஒருவேளை நம்ம ஒழுங்காக ஞானம் சொல்லலையோன்னு டவுட் வந்துடும். வறுமை வராத வந்துடும், வரவிடக்கூடாது. எப்போ பார்த்தாலும் முகத்தில் என்ன தெரியணும்? ஓஹோ தெரியணும். என்ன தெரியணும்? ஆஹா ஆஹா ஆஹா. இப்படி ஒரு ஞானத்தை நான் எங்கேயுமே இதைத்தானே தேடி அலைஞ்சேன்.
சில இந்த கமெண்டிலலாம் போடுவாங்க, ராசா இத்தனை நாள் நீ எங்கே இருந்த அப்படின்னு போடுவாங்க. நமக்கு கிடைக்காத ஒன்று கிடைச்சிடுச்சு அப்படின்னா நம்ம அதில் எவ்வளோ குஷி இருக்கும். ஒன்னையத்தானடா இத்தனை நாளாக தேடிட்டு இருந்த, நீ எங்கே இருந்த இத்தனை வருஷமா? அப்படி பாபா பார்த்து சொல்லி முடிஞ்சு போச்சு. முடியெல்லாம் கூடாது, சாகிற வரைக்கும் சொல்லிட்டு இருக்கணும், ஒன்னையத்தானே பாபா தேடிட்டு இருந்தேன். பாபா சொல்றார், எவ்வளவு உயர்ந்த தேவி தேவதை பகவான் பகவதி ஆக்குகிறார். ஐசே பாப்புக்கோ ஜித்தனா யாது கரைங்க. இப்பேற்பட்ட தந்தையை எவ்வளவு நீங்க நினைவு செய்வீங்களோ அவ்வளவு பாவ கர்மம் அழியும். இப்படியெல்லாம் ஞானத்தை அசை போட வேண்டும். இப்படி இன்னைக்கு ஃபுல்லாவே சொல்றார், எப்படி சிந்திக்கணும்னு சொல்லி புரிய வைக்கிறார். இப்படியெல்லாம் ஞானத்தை ஞான கடலை கடையும் சுபாவத்தை ஏற்படுத்த வேண்டும். தாதா ஹமுக்கோ இஸ் பாப்பு துவாரா. தாத்தா நமக்கு, தாத்தானா யாரு? சிவபாபா. தாத்தா நமக்கு இந்த அப்பா மூலமா, இந்த பிரம்மா பாபா மூலமா ஆஸ்தி கொடுத்துட்டு இருக்கிறார். அவரே கூறுகிறார், நான் இந்த ரதத்தை ஆதாரம் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு இப்பொழுது ஞானம் கிடைத்து கொண்டு இருக்கிறது அல்லவா? ஞான கங்கைகள் ஞானம் கூறி பவித்திரம் ஆக்குகிறீர்கள். அது தண்ணியா அல்லது ஞானமா? இப்போ பாபா சொல்றார், குழந்தைகளே, நீங்கள் முழு பாரதத்திற்கும் உண்மையிலும் உண்மையான சேவை செய்கிறீர்கள். உலகத்தில் உள்ள சோசியல் ஒர்க்கர்ஸ், சமூக சேவகர்கள் எல்லைக்கு உட்பட்ட சேவை செய்கிறார்கள். இது ஆன்மீக எல்லைக்கு அப்பாற்பட்ட உண்மையான சேவை. பகவானின் மகா வாக்கியம் தந்தை புரிய வைக்கிறார். பகவான் புனர்ஜென்மம் அற்றவர். ஸ்ரீ கிருஷ்ணரோ முழுமையாக 84 ஜென்மம் எடுப்பவர். அவருடைய பெயரை கீதையில எழுதிவிட்டார்கள். நாராயணனுடைய பெயரை ஏன் எழுதல? இதுவும் யாருக்கும் தெரியல. ஸ்ரீ கிருஷ்ணர் தான் ஸ்ரீ நாராயணன் ஆகுகிறார். ஸ்ரீ கிருஷ்ணர் இளவரசராக இருந்தார். பிறகு ராதையோடு ஸ்வயம்பரம் நடக்கின்றது. இப்பொழுது நீங்க குழந்தைங்க ஞானத்தை பெற்றுவிட்டீர்கள், புரிஞ்சிருக்கிறீங்க. நமக்கு சிவபாபா கற்றுத்தருகிறார். அவர் தந்தையாகவும் டீச்சராகவும் சத்குருவாகவும் இருக்கிறார். சத்கதி அளிக்கின்றார். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் சிவன்தான். அவர் சொல்றார், என்னை நிந்திப்பவர்கள் உயர்ந்த கதியை அடைய மாட்டார்கள், முடியாது. பாபா என்னைக்காவது திட்டிருக்கோமா? இல்லை. நீங்க யாரை திட்டினாலும் அது யாரை திட்டின மாதிரி தான். நீங்க யாரனாலும் திட்டுங்க, அது யாரை திட்டின மாதிரி தான். ஆமாவா இல்லையா? நம்ம பாபா திட்டிருக்கோமா இல்லையா? நீங்க பிள்ளைய திட்டினாலே யாரை திட்டின மாதிரி தான். உங்க ஸ்டூடெண்ட் எல்லாம் மக்கா இருக்குதேன்னு ஒரு டீச்சர்கிட்ட போய் சொன்னா அது யாரை திட்டின மாதிரி? டைரக்டா நீ மக்கு டீச்சர்னு சொன்ன மாதிரி அர்த்தம். உன் பிள்ளை ஒன்னத்துக்கு உதவாதுன்னு நீங்க டைரக்டா யாரை தான் திட்டுறீங்க? பாபா சொல்றாரு, பாப்பு ககத்தே தும் மேரி நிந்தா கர்னேவாலே ஊஞ்சு டோர் பானகி சக்தே. என்னை நிந்திக்கக்கூடிய உயர்ந்த பதவி அடைய முடியாது. பச்சே அகர் நகி படுத்தே தோ, பிள்ளைங்க படிக்கலைன்னா மேரி மாஸ்டருக்கு இஜ்ஜத் ஜாத்திகே. டீச்சருடைய மரியாதை மானம் எல்லாமே காத்துல என்ன பண்ணிரும்? பறந்துடும். ஸ்டூடெண்ட் படிக்கலைன்னா டீச்சருடைய மரியாதை போயிடும். பாப் ககத்தேகே தும் மேரி இஜ்ஜத் நகி கவானா. நீங்க என் மரியாதையை தொலைச்சிடாதீங்க, என் மானத்தை கப்பலேத்திராதீங்க. ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆகிட்டா யாருக்கு கெட்ட பேரு? டீச்சருக்கு கெட்ட பேரு. டெய்லி பரீட்சை நடக்குது. நம்ம எப்பப்பெல்லாம் ஃபெயில் ஆகிறோமோ யார் மரியாதை மானம் கௌரவம்லாம் போயிடுது. பாபா சொல்றார், ஏன் மரியாதையை தொலைச்சிடாதீங்க. ஏன் மரியாதையை தொலைச்சா பதவி என்பது அடைய முடியாது. லட்சியம் குறிக்கோள் எதிரே இருக்கிறது. உலகத்தில் உள்ள குருமார்கள் தன்னை சத்குரு என்று கூறிக்கொள்கிறார்கள். மேலும் அவர்கள் பயமுறுத்தி வைத்திருக்கிறார்கள். குருவிடமிருந்து சாபம் கிடைத்து விடக்கூடாது என்ற பயமும் இருக்கிறது. இப்போ பாபா சொல்றார், இந்த வார்த்தையை சொல்றார் இல்லையா பாபா, எனக்கு நிந்தனை ஏற்படுத்தினா நற்கதி கிடைக்காது அப்படின்ட்டுன்னு. பாபா நம்மளை பயங்காட்டல, கொஞ்சம் அட்டென்ஷனா நடந்துக்கணுங்கிறதுக்காக சொல்றார். ஆனா இந்த வார்த்தையை பக்தியில சன்னியாசிகள்
கையில் வச்சுக்கிட்டு நான் சொல்கிறபடி நீ கேட்கலன்னா உனக்கு சாபம் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க. சந்நியாசிகளிடம் கேட்கப்படுகிறது, நீங்கள் எப்படி வீடு வாசலை விட்டீர்கள்? ககத்தேக எக வியக்த பாத்தே மத்து பூச்சோ. அவங்க சொல்கிறாங்க, இந்த லௌகிக்க விஷயத்தெல்லாம் என்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் கேட்காதீங்க, கேட்கக்கூடாது. அரே கியோ நெகி பத்தாத்தேகோ, அரே நீங்கள் ஏன் சொல்கிறதில்ல? ஹம்கோ கே பத்தா தும் கோனுகோ, எங்களுக்கு நீங்கள் யாருன்னு எப்படி தெரியும்? சுருடு புத்தி வாலே ஐசே பாத்தே கர்த்தேகே. புத்தி கூர்மையானவங்க இந்த மாதிரிலாம் சாமியார்கிட்ட கேள்விலாம் கேட்குறாங்க. அஞ்ஞான காலத்தில் கோயிக்கோ நஷா ரகத்தாக, சில பேருக்கு அப்படி ஒரு போதை இருக்கிறது. சுவாமி ராம் தீர்த்தக்கா அனன்ய சிஷ்ய சுவாமி நாராயணத்தா. சுவாமி ராம தீர்த்தருடைய மிக நெருக்கமான சீடராக சுவாமி நாராயணர் இருந்தார். உன்கி கிதாபாதி பாபாக்கி படி ஹுயிகே, அவருடைய புத்தகங்களை எல்லாம் பிரம்மா பாபா படிச்சிருந்திருக்கிறார். பாபாவுக்கு எல்லாவற்றையும் படிப்பதில் ஆர்வம் இருந்தது. சிறு வயதில் வைராக்கியம் வந்தது. பிறகு பிரம்மா பாபா புஸ்தகமெல்லாம் படிச்சிருக்கிறார். சின்ன வயசுல அவருக்கு வைராக்கியம் இருந்துச்சு. யாருக்கு? பிரம்மா பாபாவுக்கு. அப்புறம் என்னாச்சு? ஏக் பார், ஒரே ஒரு முறை பயோஸ்கோப் தேக்கா பஸ் விருத்தி கராப் ஹுயி. ஒரே ஒரு முறை பயோஸ்கோப் பார்த்துருக்கார், சினிமா பார்த்துருக்காரு, அவ்வளவுதான், பஸ் முடிஞ்சுது. சொல்லி முடிச்சுருப்பாங்கல்ல, முடிஞ்சுது. என்ன முடிஞ்சுது? வைராக்கியம் முடிஞ்சு போச்சு. ஒரு சினிமா. நம்மெல்லாம் எப்படி? அவர் மாதிரிலாம் நாங்கள் கிடையாது. அப்படியா? அவருக்கே முடிஞ்சு போச்சு. எது முடிஞ்சு போச்சு? வைராக்கியம். எதனால? அந்த காலத்து படம்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அதை பார்த்தே அவருக்கு வைராக்கியம் போச்சாமா. அந்த காலத்து படம் பார்த்து 1900 யோசிச்சு பாருங்களேன். 1936 மிஞ்சி போனால் ஒரு படம் எப்படி இருந்திருக்கும்? ஒருத்தரை டச் பண்ணிக்க மாட்டாங்க, தெரியுமா? அப்படி இருந்துச்சு அந்த படம். அந்த படமே வைராக்கியத்தை இப்படி ஒரு குணவானா அப்படின்னு சொல்லிட்டு அது பேரெல்லாம் பாபா படம் பேரெல்லாம் சொல்லுவார். என்னமோ சுந்தரின்னு வரும், சௌபாக்கிய சுந்தரியா இது ஒரு பாபா சொல்ல. அந்த படமே அவ்வளோ கொடுமையாக இருந்திருக்குது. ட்ராமாவில் அதெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கிறது. பாபா சார் எனக்கு புஸ்தகம்லாம் படித்து வைராக்கியம் இருந்துச்சு, ஒரே ஒரு சினிமா பார்த்தேன், எல்லா வைராக்கியமும் போச்சு. பாபா சாதுப்பனா பதில் கை. ஆனால் சாமியார் ஆகணும்னு நினச்சிருந்தேன், அந்த தாட்டே போயிடுச்சுட்டார். அவர் சாமியாராக இருந்தால் நமக்கு ஞானம்லாம் கிடைச்சிருக்கார். இப்பொழுது பாபா புரிய வைக்கிறார். எல்லா குருமார்களும் பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். பாபா சொல்ற அனைவருக்கும் சத்கதி தரும் வள்ளல் ஒரே ஒருவர் தான். அவரை எல்லோரும் நினைவு செய்கிறார்கள். அவர்கள் பாடவும் செய்கிறார்கள். எனக்கு ஒரு கிரிதர கோபாலனை தவிர இரண்டாவது யாரும் இல்லை. கிரிதர கோபாலன் என்று ஸ்ரீ கிருஷ்ணரை கூறுகிறார்கள். வாஸ்தவத்தில் நிந்தனை எல்லாம் இந்த பிரம்மாதான் அடைகின்றார். ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆத்மா எப்பொழுது கடைசியில் கிராமத்தின் சிறுவனாக தமோ பிரதானமாகி விடுகிறாரோ அப்பொழுது நிந்தனை அடைகிறார். வாஸ்தவத்தில் இதே கிருஷ்ணருடைய ஆத்மாதான் அவர் இல்லையா? கிராமத்தின் சிறுவனாக வளர்கிறார். போகும் பாதையில் பிராமணன் மாட்டிக்கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. அதாவது பிரம்மா பாபா அவர் பாட்டுக்கு லேக்கராஜா அவர் சொந்தமாக தொழில கோடீஸ்வரனை கொண்டாடிட்டு தான் இருந்தார். ஆனால் மாட்டிக்கிட்டார். எப்போ பிரம்மா பாபா சரீரத்தில் சிவபாபா பிரவேசம் ஆனாரோ அதற்கு பிறகு எத்தனை நிந்தனை அடைய வேண்டியது இருந்தது. அமெரிக்கா தக் ஆவாஜ் சலா கயா. அவருடைய பிரச்சனை எது வரைக்கும் போச்சு? என்னை பற்றி விஎஸ்பியில் சொல்லிட்டாங்க அப்படின்றோம். உன்னைய பற்றி விஎஸ்பிட்ட சொல்லியிருக்கிறாங்க. பிரம்மா பாபாவுக்கு விஷயம் எங்கே வரைக்கும் போச்சு? அமெரிக்காவுக்கு வரைக்கும் போயிடுச்சு. பாபா சொல்ல நம்மளை பற்றி யாராவது சென்னையில் பேசிட்டு இருந்தாலே நமக்கு கோவம் வந்துடும். சென்னை வரைக்கும் போயிடுச்சா என்னையை பற்றி, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் அப்படின்ட்டுன்னு. பாபா சொல்றார் பிரம்மா பாபாவுடைய மேட்ரு பேப்பரில் வந்துச்சு. அதுவும் எந்த ஊர் வரைக்கும்? அமெரிக்கா வரைக்கும் போச்சு. யாரால? இப்படி சைலன்ஸ் ஆயிட்டீங்க. சிவபாபாவால் அவர் வராத வரைக்கும் அவருக்கு ஒரு யோக்கியன்தான் பேர் இருந்துச்சு. யார் வராத வரைக்கும்? நமக்கெல்லாம் பேர் கெட்டு போதா இல்லையா? ரிப்பேர் ஆகுதா இல்லையா?
ஆகுது. அப்போ நாமளும் பாப்சமான் தான். நாமளும் யார் தான்? பாப்சமான். உனக்கும் கெட்ட பேர், எனக்கும் கெட்ட பேர். நான் பாப்சமான். சிம்பிளாக ஆகிட்டோம்ல. நீங்கள் புருஷார்த்தம் பண்ணி பாப்சமான் ஆகிறதுக்கு இப்படி கெட்ட பேர் வாங்கி பாப்சமான் ஆகிறது ரொம்ப சிம்பிள். பாபா சொல்கிறார், நீங்களும் யார், நாமளும் யார் தான்? பிரம்மா பாபாவுக்கு கெட்ட பேரெல்லாம் யார் வந்த பிறகு தான்? சிவபாபா வந்த பிறகு. அது வருத்தப்படுற விஷயமா, சந்தோஷப்படக்கூடிய விஷயமா? வருத்தப்படுற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கணும். பாபா வருத்தப்படுற மாதிரி காமிச்சிக்கிறார். ஆனால் அதில் அவருக்கு என்ன இருக்குது? சந்தோஷம் இருக்குது. பாபா சொல்கிறார், அதை கேலியாக சொல்கிறார். நான் நல்லா தான் இருந்தேன், போகிற போக்கில் நான் பாட்டு சிவனேன்னு என் பாதையில் போயிட்டு இருந்தேன். சிவபாபா பிடிச்சிக்கிட்டார். அப்புறம் எனக்கு ஒரே கெட்ட பேர். எங்கள் ஊர் வரைக்கும் ஒண்டர்ஃபுல் ட்ராமா. அவர் பேர் அமெரிக்காவில் போய் ரிப்பேர் ஆனதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு? ஒண்டர்ஃபுல் ட்ராமா. உங்களை பற்றி யார்கிட்ட கொளுத்தி போட்டாலும் என்ன சொல்லணும்? உங்களை பற்றி யார்கிட்ட கொளுத்தி போட்டாலும் என்ன சொல்லணும்? அப்போ பாப்சமான். இதெல்லாம் சாதாரணமான விஷயமே இல்லை. சும்மாலாம் பாபா நாராயணன் ஆகலை. சும்மாலாம் பாபா என்ன பண்ணலை? ஒண்டர்ஃபுல் ட்ராமா. பாபா சார் இப்போ நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க, ஆகவே குஷியாக இருக்கிறீர்கள். நீங்கள் இப்போ புரிஞ்சிருக்கிறீங்க, அதனால் குஷியாக இருக்கிறீங்க. புரிஞ்சிக்காதவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க? இருந்து தொலையட்டும். நாம் எப்படி இருப்போம்? குஷியாக இருப்போம். எதனால்? புரிஞ்சுக்கிட்டோம். பாபா இப்படியெல்லாம் ஞானத்தை என்ன பண்ணணும்? சிந்திக்கணும். எப்போ? அதிகாலையில் எழுந்து. अच्छा நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. தாரணைக்கு முக்கியமான சாரம், படாய் பர் பூரா தியான் தேனாக. படிப்பில் முழு கவனம் கொடுக்க வேண்டும். படிப்பில் முழு கவனம் கொடுக்க வேண்டும். ஐசா கோயி கரம் நா ஹோ ஜிஸ்ஸே பாப் டீச்சர் சத்குரு கி நிந்தா ஹோ. தந்தை டீச்சர் சத்குருவிற்கு நிந்தனை ஏற்படுத்தும்படி எந்த செயலையும் செய்துவிட வேண்டாம். அப்பா ஆசிரியர் சத்குருவுக்கு கெட்ட பெயர் வாங்கி தரும்படியாக எந்த ஒரு செயலையும் செய்து விட வேண்டாம். லௌகிகத்துலலாம் ஞாபகத்தில் இருக்கு. ஞானத்துக்கு வந்து இப்போ நம்ம என்ன தப்பு பண்ணாலும் உடனே கேள்வி கேட்பாங்க, உங்கள் பாபா இதைத்தான் சொல்லி கொடுத்தாரா? யாருக்கு டைரக்டாக கெட்ட பேர் போகுது? அவர் பாவம். நம்ம ஏதாவது இங்கே சேட்டை பண்ணால் வீட்டில் கேட்பாங்க, உங்கள் பாபா இதைத்தான் சொல்லி கொடுத்தாரா? தந்தை ஆசிரியர் மற்றும் சத்குருவிற்கு நிந்தனை ஏற்படுத்தும் படி எந்த ஒரு செயலையும் செய்துவிட வேண்டாம். இஜ்ஜத் கவானே வாலா கோயி கரம் நகி கர்னாகே. மதிப்பை குறைத்துவிடும் எந்த செயலையும், கௌரவத்தை தொலைத்துவிடும் எந்த ஒரு செயலையும் செய்து விட வேண்டாம். விசார் சாகர் மந்தன் கர்ணேக்கு ஆதத் டால்னேகே. ஞானக்கடலை கடையும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். தந்தையிடமிருந்து என்ன ஞானம் கிடைத்திருக்கிறதோ அதை சிந்தித்து அபார குஷியில் இருக்க வேண்டும். தந்தையிடமிருந்து என்ன ஞானம் கிடைத்திருக்கிறதோ அதை சிந்தித்து அபார குஷியில் இருக்க வேண்டும். கிசி சேபி கிரணா நகி கர்ணிகை. யாரையும் வெறுத்து விட வேண்டாம். யார் மீதும் வெறுப்பு கொண்டிருக்க வேண்டாம். வெறுப்பு இருக்கிறவங்க எப்படி குஷியா இருப்பாங்க? பாபா அபார குஷியில இருக்கணும்னு சொல்றார். வரதானம், संपूर्णता की रोशनी द्वारा अज्ञान की पर्दा हटाने वाले सर्च லைட் பவ. வரதானம், சம்பூர்ணத்தாவினுடைய வெளிச்சம் பிரகாசம் மூலமாக அஞ்ஞான திரையை விலக்கக்கூடிய சம்பூர்ணத்தா எனும் பிரகாசம் மூலமாக அஞ்ஞானம் எனும் திரையை விலக்கக்கூடிய சர்ச் லைட் பவ. என்ன பவ? சர்ச் லைட் பவ. இந்த வருஷத்துக்கான ஸ்லோகன் என்னது? நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி இங்கிலீஷ்லலாம் வரதானம் கொடுக்கக்கூடிய குரு வேறு, நம்மளை சத்குருவை விட்டால் வேறு யாரும் கிடையாது. சர்ச் லைட்டு பவ, நோ ப்ராப்ளம் பவ. சர்ச் லைட்டுலாம் ஒரு பவா வரதானமா? உலகத்தில் உள்ள குருட்ட கேளுங்க, சிரிச்சிடுவார், இல்லைன்னு புலம்பிடுவார். இது என்ன இப்படிலாம் உங்கள் குரு வரதானம் கொடுத்துருக்காரு? எங்கள் குரு இதைத்தான் கொடுத்துருக்கிறார். நோ ப்ராப்ளம் பவ. இன்னைக்கு என்ன வரதானம்? சர்ச் லைட். சர்ச் லைட்னா தேடி தேடி நோட்டீஸ் கொடுக்க போகும்போது அந்த ஆத்மா ஸ்பாட் பண்ணணும். ஏய், நீ தான் அந்த ஆத்மா, பாபாவனையை தேடிட்டு இருக்கார, போவாங்க.
அப்படின்னு அந்த ஆத்மாவை கண்டுபிடிச்சு இங்கே விரட்டி விட்டுறணும். சர்ச் லைட் பவ, இதுதான் தேவைதான். இந்த ஆத்மாவை தான் தேடி பாபை நீங்க அனுப்பி விட்டுருக்கிறார். பாபா சார் சர்ச் லைட் பவ. இப்பொழுது பிரத்யக்ஷத்தாவினுடைய நேரம் நெருக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே உள்நோக்கு முகமாகி ஆழமான அனுபவங்களினுடைய ரத்தினங்களால் தன்னை நிறைத்து கொள்ளுங்கள். அப்படி சர்ச் லைட் ஆகுங்கள். உங்களுடைய சம்பூர்ணத்தாவினுடைய வெளிச்சத்தால் அஞ்ஞானத்தினுடைய திரை விலகிவிட வேண்டும். ஏனெனில் இப்பொழுது பூமியினுடைய நட்சத்திரம் நீங்கள் இந்த உலகத்தை குழப்பத்திலிருந்து காப்பாற்றி சுகமயமான உலகமாக, தங்க உலகமாக ஆக்கக்கூடியவர்கள். இப்பொழுது நீங்கள் புருஷோத்தம ஆத்மாக்கள் உலகத்திற்கு சுகம் சாந்தியினுடைய, பாபா சொல்றார், இப்போ புருஷோத்த ஆத்மாக்களாகி நீங்க உலகத்துக்கு சுகம் சாந்தியை கொடுப்பதற்கு நிமித்தமாக இருக்கிறீர்கள். உலகம் இப்போ குழப்பத்தில் இருக்கிறது. நாம யாரு? இந்த உலகத்தினுடைய நட்சத்திரங்கள். புது உலகத்தை, ஸ்வர்ணிம தங்க உலகத்தை உருவாக்கக்கூடியவங்க புருஷோத்த ஆத்மாக்கள் நீங்க. உலகத்துக்கு சுகம் சாந்தியினுடைய மூச்சு கொடுப்பதற்கு நிமித்தமானவர்கள். ஸ்லோகன்: மாயா மற்றும் இயற்கையின் கவர்ச்சியிலிருந்து தூர விலகி இருங்கள். அப்பொழுது சதா மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மாயா மற்றும் இயற்கையின் கவர்ச்சியிலிருந்து தூர விலகி இருங்கள். அப்போது சதா மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சக்திசாலி மனதின் சேவை மூலமாக சக்தி கொடுக்கக்கூடிய சேவை செய்யுங்க. எப்போ மனதில் சதா சுபபாவனை, சுபமான ஆசீர்வாதங்கள் கொடுக்கும் சுபாவம் பயிற்சி இயல்பாகி விடுமோ, அப்பொழுது மனது, உங்களுடைய மனதினால் நீங்கள் பிஸியாகி விடுவீர்கள். எப்போ நீங்க சதா சுப பாவனை மற்றும் சுப ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய நேச்சுரல் அபியாசம் கொண்டவர்களாக இருப்பீர்களோ. நேச்சுரல், இந்த வார்த்தையை கேட்கும்போது உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வராங்க? ஆசீர்வாதம் கொடுக்கறது நேச்சுரல் அபியாசமா இருக்கணும். மீனாட்சி பெஞ்சி. நாளைக்கு யார் பேரை சொல்லணும்? மீனாட்சி பெஞ்சி பேரே எத்தனை வருஷம் தான் சொல்லிட்டு இருக்கிறது? அடுத்தது உங்க பேர் தானே? அடுத்தது உங்க பேர் தானே இல்லையா? அப்புறம் மா பாபான்னும், அப்புறம் பிரகாஷ்மணி தாதின்னும், அப்புறம் ஜானகி தாதி, குல்சா தாதி, மீனாட்சி பெஞ்சி வரைக்கும் வந்தாச்சு. அடுத்தது யார் பேர் தான்? நம்ம பேர் தான். பாபா சொல்றார், நேச்சுரல் அபியாசமா இருக்கணும். என்ன கொடுக்கறது? என்ன கொடுக்கறது? சில பேர் முன்னால போனாலே சும்மாவே காரணமே இல்லாம திட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது அவங்களுடைய நேச்சுரல் அபியாசம். நம்முடைய நேச்சுரல் அபியாசம் என்னது? நல்லா இருந்துட்டு போனி, நல்லா இருக்கு. ஏதாவது ஒரு வரதானம், சதா சுப பாவனை, சுப ஆசீர்வாதங்கள் கொடுக்கும் நேச்சுரல் அபியாசம் ஆக வேண்டும். அப்போது பாபா சொல்லார், அப்போது மனதினுடைய ஆப்கா மன்சா ஆப்கி பிஸி ஹோ ஜாயேகி. அப்போது உங்களுடைய மனது அதில் பிஸி ஆகிடும். யார் வந்தாலும் ஆசீர்வாதம் கொடுக்கணும்னா உங்கள் மனசு என்னவாயிடுது? பிஸி ஆகிடுது. மனசை பிஸியாக வச்சுக்கோங்க. யார் வந்தாலும் என்ன கொடுக்கணும்? ஆசீர்வாதம் கொடுக்கணும். இது நேச்சுரல் அபியாசம் ஆகிடணும். அப்போ உங்களுடைய மனசு பிஸி ஆகிடும். மனதில் ஏதாவது குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அது தானாகவே விலகி ஒதுங்கிவிடும். நீங்கள் உங்களுடைய புருஷார்த்தத்தில் ஒரு பொழுதும் உள்ளச்சோர்வு அடையவே மாட்டீர்கள். எப்பவும் நான் ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு நீங்க இருந்தீங்கன்னா நீங்க ஒரு பொழுதும் உள்ளச்சோர்வு அடையவே மாட்டீர்கள். இது ஜாது மந்திரம் ஆகிவிடும். இது மாயா மந்திரம் ஆகிவிடும். மாயாஜால மந்திரம் ஆகிடும். யார் வந்தாலும் ஆசீர்வாதம் கொடுக்கணும், யார் வந்தாலும் ஆசீர்வாதம் கொடுக்கணும். இப்படியே இருந்தீங்கன்னா பிஸி ஆயிடுவீங்க, பிரச்சனையிலேருந்து ஒதுங்கிடுவீங்க. இது பெரிய மாயாஜால மந்திரமா ஆகி விடும். அச்சா, சாந்தி.